सुनर ग्रहण कर पिता, आमीन। बैठ जाएंगे। एक और बार परमेश्वर में अपने वचन के सामने लेके आया, மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவர் நம்மை நம்முடைய வசனத்திற்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். और ऐसा दुनिया में हम लोग जी रहे हैं, நாம் இப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். तो हम परमेश्वर का वचन के द्वारा हम हमेशा मजबूत होना जरूरी है. நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளினாலே தினந்தோறும் நாம் இன்னுமாக திடப்பட வேண்டியது தேவையான ஒன்றாக இருக்கிறது. परमेश्वर का वचन में ऐसा सामर्थ्य है, ஆண்டவருடைய வார்த்தையில் இப்படி வல்லமை உண்டு. जब परमेश्वर का वचन निकलेगा, எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுமோ, वो सूखी हुई हड्डी को भी वो बहुत बड़ा सेना के रूप में खड़ा कर सकता है. அவைகள் உலர்ந்த எலும்புகளையும் கூட மிகப்பெரிய சேனையாக மாற்ற முடியும். आज भी हम उस प्रकार के विचार के साथ हम इंतजार में रहेंगे. இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு நாம் காத்திருக்கலாம். हमारा भीतरीय प्रार्थना ये रहने पाए, நம்முடைய உள்ளான ஜெபம் இதுவாக இருக்கட்டும். प्रभु ये मनुष्य का शब्द नहीं, ஆண்டவரே இது மனிதனுடைய வார்த்தை அல்ல. मेरे लिए आज आप बोल और बातचीत कर. எனக்காக இன்றைக்கு நீர் பேசும், என்னோடு கூட இடைபடும். प्रभु ऐसा ही कार्य करने पाए. ஆண்டவர் அப்படியாக கிரியை செய்யட்டும். तो हम ऐसा दुनिया में हम लोग जी रहे हैं जहां बातें बदलते रहता है. நாம் இப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைகள் காரியங்கள் மாறக்கூடியதாக காணப்படுகிறது. हर बातों में परिवर्तन को हम लोग देखते हैं. எல்லா காரியங்களிலும் மாற்றங்களை நாம் பார்க்க முடிகிறது. मनुष्य के शरीर में हम देखते हैं, மனிதனுடைய சரீரத்திலே பார்க்கிறோம். छोटे बच्चे के रूप में रहते हैं, சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். और जवान उम्र में चले आते हैं, அவர்கள் வாலிப வயதை அடைகிறார்கள். और बड़े होते हैं, அவர்கள் இன்னுமாக வளர்கிறார்கள். और ज्यादा उम्र हो जाते हैं. அது வயதானவர்களாக மாறுகிறார்கள். इसी प्रकार चाहे हमारा क्लाइमेट क्यों न हो, हमारा शरीर क्यों न हो, हमारा वातावरण क्यों न हो, हम परिवर्तन को हम लोग देखते हैं. இதே போல அது கால சூழ்நிலையாக இருக்கட்டும், நம்முடைய சரீரமாக இருக்கட்டும், காரியங்களாக இருக்கட்டும், மாற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ये परिवर्तन को हम रोक नहीं सकते हैं. இந்த மாற்றத்தை நாம் ஒருபோதும் தடுக்க முடியாது. दुनिया में जो परिवर्तन है उसको हम कभी भी चेंज नहीं कर सकते. இந்த உலகத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை நாம் ஒருபோதும் நிறுத்த முடியாது. परिवर्तन की बातें अनिवार्य है, वो होते रहता है. இந்த மாற்றத்திற்குரிய காரியங்கள் கட்டாயமானது, அது நடந்து கொண்டே தான் இருக்கும். अगर आप दाऊद का जीवन को ले लेंगे, நீங்கள் ஒருவேளை தாவீதினுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்று वो சொன்னால், एक चरवाहा के रूप में था, அவர் ஒரு மேய்ப்பனாக இருந்தார். और वो एक अभिषिक्त एक परमेश्वर के दास के रूप में खड़ा हुआ. அவர் ஒரு அபிஷேகம் செய்யப்பட்ட தேவனுடைய மனிதனாக மாறினார். लेकिन वो अभिषेक पाने के बाद भी वो जंगल में अपना जान बचाने के लिए दौड़ने वाला बन गया. ஆனால் அவர் அபிஷேகத்தை பெற்ற பின்பும் கூட தன்னுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருந்தார். आखिरी में वो राजा के रूप में वो वहां पर ठहराया गया. இறுதியிலே அவர் ராஜாவாக அங்கு அமர்த்தப்பட்டார். वैसे ही अगर आप यूसुफ के जीवन को भी देखेंगे, அதே போல யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், प्रकार के जो परिवर्तन को उनके जीवन में हम देख सकते हैं. வெவ்வேறு விதமான மாற்றங்களை அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. हम अपने खुद जो जीवन में इन बातों को हम देखते हैं. நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட இந்த காரியங்களை பார்க்க முடியும். हमारे चारों तरफ का वातावरण में देखते हैं, நம்முடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். एक दूसरों का जो मनुष्य के जीवन में हम देखते हैं, ஒருவர் மற்றவருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடிகிறது. स्वभाव में परिवर्तन, அங்க குணாதிசயத்திலே மாற்றம், बातों में परिवर्तन, அங்க காரியங்களிலே மாற்றம், चाल चलन में परिवर्तन, அங்க நடை உடை பாவனைகளிலே மாற்றம், आर्थिक बातों में परिवर्तन, அங்க பொருளாதார காரியங்களிலே மாற்றம், राजनीतिक बातों में परिवर्तन, அங்க அரசியல் காரியங்களிலே மாற்றம். हर प्रकार की बातों में हम लगातार दिन प्रतिदिन परिवर्तन को हम देखते हैं. இந்த எல்லா காரியங்களிலும் ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. लेकिन आज मैं ऐसा एक संदेश को आपके बीच में मैं बताने वाला हूं. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். इस प्रकार जो परिवर्तित होते रहता है उससे दुनिया में हमारा गोल या हमारा दर्शन को हम कैसा स्थायी रख सकते हैं. இப்படி மாறிக்கொண்டே இருக்கிற இந்த உலகத்திலே நாம் நம்முடைய தரிசனத்தை எப்படியாக காத்துக்கொள்ள முடியும்? हर बातें बदलते रहता है, எல்லா காரியங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது, और भी बदलते जाएगा. இன்னும் மாறிக்கொண்டே தான் போகும். लेकिन आज परमेश्वर हमसे बातें करने के लिए चाहता है. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச इस விரும்புகிறார். प्रकार का परिवर्तन के बीच में हमारे लिए जो गोल मिला है या दर्शन मिला है उसको हम स्थायी कैसे रखेंगे. இப்படிப்பட்ட மாறிக்கொண்டிருக்கிற உலகத்தின் மத்தியிலே நம்முடைய தரிசனம், நம்முடைய எண்ணங்களை எப்படியாக நாம் காத்துக்கொள்ள முடியும்? क्योंकि बाइबल से मैं एक वचन को पहले मैं सुनाऊंगा. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். रोमियो का पत्री उसका 11वां अध्याय ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 11வது அதிகாரம், और उसका 29वां वचन को हम लोग सुनेंगे. அதனுடைய 29வது வசனத்தை நாம் கேட்கலாம். रोमियो का पत्री उसका 11वां अध्याय उसका 29वां वचन. ரோமர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். क्योंकि परमेश्वर के वरदान और बुलाहट अटल है.
अटल है। தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. यहाँ बाइबल में देखते हैं जो हमारे लिए परमेश्वर बुलाहट दिया, இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் நம்மை அழைத்தார், हमारे जीवन के लिए कुछ गोल सेट करके दिया, நம்முடைய வாழ்க்கைக்கென்று சில காரியங்களை அவர் நியமித்து வைத்தார். चाहे ये जिंदगी भर का क्यों न हो, அது நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்குமாக இருக்கட்டும், या और कम समय के लिए भी क्यों न हो, அல்லது குறுகிய ஒரு முக்கியமான காலத்திற்கு மாத்திரம் இருக்கட்டும், उसके लिए जो वरदान भी दिया, அதற்கான கிருபைகளையும் ஆண்டவர் கொடுத்தார். वो कभी चेंज नहीं होता। அவைகள் ஒருபோதும் மாறுகிறவைகள் அல்ல. इसका मतलब क्या है? அதனுடைய அர்த்தம் என்ன? कभी कभी परमेश्वर हमारा जीवन के लिए कुछ गोल या टारगेट को देते हैं। சில நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கென்று சில திட்டங்களை கோல்களை அவர் கொடுக்கிறார். कभी कभी एक एक समय के लिए एक एक काल के लिए परमेश्वर कुछ बातों को देते हैं। ஆண்டவர் சில அந்த நேரத்திற்கு ஏற்ப அந்த அழைப்பிற்கு ஏற்ப சில காரியங்களை கொடுக்கிறார். अगर उदाहरण के लिए देखेंगे, உதாரணத்திற்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், जीवन भर पवित्रता के साथ दौड़ने के लिए हमारे एक लक्ष्य मिला है। நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தோடு ஓடுவதற்கு நமக்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. मुझे भी मिला है, எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. लेकिन लगभग 27 साल के पहले मुझे सेवकाई में जोड़ने के लिए एक मिशनरी के रूप में बुलाहट मिला है। ஆனால் 27 ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியத்திலே நான் ஊழியம் ஆற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த அழைப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். लेकिन 23 साल के पहले एक परिवार के रूप में उस प्रकार का बुलाहट भी मुझे मिला है। ஆனால் 23 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு குடும்பமாக இருந்து ஊழியத்தை செய்கிறதற்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த அழைப்பை यहाँ கொடுத்தார். पर आए हुए आप सबों के जीवन में परमेश्वर उस प्रकार का लक्ष्य या गोल को दिया है। இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த அழைப்பையும் லட்சியத்தையும் கொடுத்திருக்கிறார். बच्चे आपके जीवन में 2 साल के लिए कुछ गोल होगा, பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில 2 வருடத்திற்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கலாம், 5 साल का कुछ गोल होगा, 5 ஆண்டுகளுக்கு ஏதாவது இருக்கலாம். बड़े आप ऐसा 1 साल के लिए कुछ बातों को सोच के आए होंगे, பெரியோர்களே நீங்கள் அல்லது ஒரு ஆண்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து வந்திருக்கலாம். परिवार के रूप में एक बुलाहट आपको मिला होगा, குடும்பமாக நீங்கள் ஒரு அழைப்பை பெற்றிருக்கலாம். और आपका जीवन भर जिंदगी भर आप कुछ बातों को आप प्राप्त करके यहाँ पर आए होंगे। அல்லது நீங்கள் வாழ்கிற கடைசி வரைக்கும் காரியங்களை பெற்றுக்கொண்டு நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்துல வந்திருக்கலாம். ये बुलाहट वातावरण के चलते कभी बदलता नहीं है। இந்த அழைப்பு சூழ்நிலைகளை கொண்டு ஒருபோதும் மாறுகிறது அல்ல. मैसेज बाइबल में इस प्रकार लिखा है, மெசேஜ் வேதாகமத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. God's gifts and God's call are under full warranty, never cancelled. ஆண்டவருடைய அழைப்பும் ஆண்டவருடைய காரியங்களும் அவர் முழுவதுமாக உறுதிப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒருபோதும் தடைபட்டு போகிறதில்லை. परमेश्वर से मिला हुआ और अनुग्रह और बुलाहट कभी चेंज नहीं होता है। ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகளும் அவர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பும் ஒருபோதும் மாறுகிறதில்லை. जब हम इन बातों को समझने के लिए भूल जाते हैं, நாம் எப்பொழுது இந்த காரியங்களை புரிந்து கொள்கிறதற்கு மறந்து போகிறோமோ, हमारा जीवन में हर प्रकार का गड़बड़ियां आने का संभावना है நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் வருகிறதற்கு வாய்ப்பு உண்டு. और हमारा जीवन में जो भी गोल मिला है उसमें आगे बढ़ने में हमें तकलीफ होगा। ஆண்டவர் நமக்காக கொடுத்த அந்த கோலை நாம் நோக்கி ஓடுவதற்கு நமக்கு அது சிரமமாக காணப்படும். परमेश्वर चाहता है हम हमारे बुलाहट में स्थिर रहें। ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று जो சொல்லி, समय मेरे लिए मिला है उसके अंतर्गत में मैं संक्षेप में कुछ बातों को आपके बीच में रखने के लिए चाहता हूं। जरूर मेरे पास 5 पॉइंट है। எனவே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே நான் சீக்கிரமாக எனக்கு 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். हम सब कोई बाइबल को अच्छा से जानते हैं, நாம் எல்லாரும் வேதத்தை நன்றாக அறிந்திருக்கிறோம். इसलिए मैं जल्दी जल्दी कुछ बातों को आपके बीच में रखने के लिए कोशिश करूंगा। எனவே வேக வேகமாக நான் சில காரியங்களை உங்களுக்கு உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். इन सारे परिवर्तन के बीच में किस प्रकार हम अपने गोल या और बुलाहट को स्थायी रखेंगे। நாம் இந்த இப்படிப்பட்ட மாற்றங்களின் மத்தியிலே நம்முடைய அழைப்பையும் நம்முடைய கோலையும் எப்படியாக நாம் பாதுகாத்துக் கொள்வது? मेरे साथ आप खोलिएगा என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். यहोशू की किताब उसका पहला अध्याय, யோசுவாவின் புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரம். यहोशू की किताब उसका पहला अध्याय, யோசுவா 1வது அதிகாரம். यहाँ जब बहुत बड़ा एक परिवर्तन को हम लोग देखते हैं, இங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கும் பொழுது एक नया वातावरण में इजरायली लोग वहां पहुंच रहे हैं। இங்கே ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். जो बातें बदल सकता है लेकिन परमेश्वर का गोल या दर्शन बदल नहीं सकता है। காரியங்கள் மாறலாம், ஆனால் ஆண்டவருடைய தரிசனமும் அவருடைய திட்டமும் மாறாது. इसलिए लोग जब नए वातावरण में आ रहे हैं, बारंबार परमेश्वर को यहाँ कहना पड़ा,
तुम्हारे लिए एक बुलाहट है। இங்கே ஜனங்கள் வெவ்வேறு சூழ்நிலைக்குள்ளாக வரும்பொழுது ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த காரியத்தை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. உனக்காக ஒரு அழைப்பு உண்டு. बहुत कुछ बातों में परिवर्तन है। அநேக காரியங்களிலே மாற்றங்கள் मैं बात में बताऊंगा। और यहोशू के अंदर भी एक प्रकार का घबराहट है। நான் சொல்லுவேன் உங்களுக்கு யோசுவாவினுடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான கலக்கம். लोगों के अंदर में क्या क्या विचार चले आया मैं नहीं जानता हूं, लेकिन उस प्रकार के हालत में परमेश्वर कुछ बातों को पहले याद दिलाता है। ஜனங்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். आप इन वचनों के ऊपर थोड़ा सा देखिएगा। நீங்கள் இந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். अगर आप दूसरा वचन को देखेंगे, இரண்டாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று तीसरा சொன்னால், वचन को देखेंगे, மூன்றாவது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று और சொன்னால், चौथा वचन को देखेंगे, நான்காவது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 6 पद को देखेंगे, ஆறாவது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 11वां वचन, 13वां वचन, 15वां वचन में देखेंगे। 11, 13, 15 வசனங்களை பார்க்கும் பொழுது परमेश्वर बार 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 कह रहा है, ஆண்டவர் திரும்ப 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 இந்த காரியத்தை சொல்லுகிறார். आप लोगों के लिए एक लक्ष्य बना हुआ है। உங்களுக்காக ஒரு இலக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. कनान पहुंचना ही आप लोगों का लक्ष्य है। அந்த கானானை சுதந்தரிக்க வேண்டியதுதான் உங்கள் லட்சியம். क्योंकि लोग उस प्रकार का दर्शन से दाएं बाएं नहीं जाने पाए। ஏன் என்று சொன்னால் ஜனங்கள் இப்படிப்பட்ட தரிசனத்திலிருந்து வலதுபுறமாக இடதுபுறமாக திரும்பாக இருக்கட்டும். इसलिए परमेश्वर बार 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 इन सारे बातों को वहां बतलाते हुए एक किताब शुरू हो रहा हम देख सकते हैं। எனவேதான் இந்த காரியங்களை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறதாக இந்த நிருபம் இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. अगर आप प्रेरितों के काम पहला अध्याय में भी देखेंगे, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், एक नया चैप्टर शुरू हो रहा है। அங்கேயும் ஒரு புதிய ஆரம்பமாகிறது. यीशु नहीं है, அங்கே இயேசு இல்லை. चेले लोगों के द्वारा काम शुरू होने वाला है। அங்கே சீசர்கள் மூலமாக காரியங்கள் ஆரம்பிக்க இருக்கிறது. अगर वहां भी अगर आप देखेंगे, அங்கேயும் நீங்கள் பார்க்கும் பொழுது 40 दिन तक प्रभु यीशु मसीह उन्हीं बातों को बार बार वहां पर कह रहे हैं। 40 நாட்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப அதே காரியங்களை திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்லுகிறார். क्या बताने के लिए कोशिश कर रहे हैं? அவர் என்ன சொல்லுகிறதுக்கு முயற்சி செய்கிறார்? परमेश्वर के राज्य को स्थापना करना ही आप लोगों का गोल है। தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதுதான் உங்களுடைய நோக்கம். चेले लोगों के अंदर में घबराहट जरूर था, சீசர்களுக்குள்ளாக கலக்கம் இருந்தது உண்மைதான். उन लोगों के अंदर में डर जरूर था, அவர்களுக்குள்ளாக பயம் இருந்தது உண்மைதான். लेकिन आप उस किताब में देखिएगा शुरू में, ஆனால் நீங்கள் அந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலே பாருங்கள், प्रेरितों के काम में प्रभु कहने के लिए चाहता है। அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். जो परमेश्वर का और राज्य के बारे में वहां पर बता रहा है, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. उसके लिए जो सामर्थ्य की बातें उसको याद दिला रहा है, அங்கே கொடுக்கிற அந்த பலப்படுத்துகிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. उसके लिए जो ठहरे रहने के बातें उसके बारे में बता रहा है। அதற்காக காத்திருக்க காரியமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. मतलब परमेश्वर चाहा चेले लोग कभी उस टारगेट से दाएं बाएं नहीं जाएं। ஆண்டவர் இதை விரும்பினார், சீசர்கள் அந்த திட்டத்திலிருந்து அந்த நோக்கத்திலிருந்து மாறி போய்விடக் கூடாது என்று சொல்லி. आज हम सबों के लिए परमेश्वर शॉर्ट टर्म या लॉन्ग टर्म कुछ गोल या दर्शन को दिया है। ஆண்டவர் இன்றைக்கு குறுகிய காலத்திற்கு அல்லது நீண்ட காலத்திற்கு ஏதாவது ஒரு திட்டம் தரிசனங்களை கொடுத்திருக்கலாம். मैं विश्वास करता हूं बच्चे बड़े सबको ही हम पाने के बाद ही यहां पर बैठे हैं। நான் விசுவாசிக்கிறேன் சிறியோர் பெரியோர் எல்லாரும் இங்க இருக்கிறவர்கள் நாம் பெற்றுக்கொண்ட பின்பாக தான் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி. बच्चे आप यहाँ पर पढ़ाई कर रहे हैं, आपके लिए परमेश्वर एक गोल के रूप में दिया है। சிறு பிள்ளைகளே நீங்கள் இங்கே படிக்கிறீர்கள், உங்களுக்கு என்று ஆண்டவர் விசேஷித்த கோல்களை வைத்திருக்கிறார். जब आप वातावरण के ऊपर आप ध्यान देंगे, நீங்கள் இந்த சூழ்நிலைகள் மேலே கவனம் வைத்தீர்கள் என்று आप சொன்னால் उस गोल को मिस करने का पूरा पूरा संभावना है। நீங்கள் அந்த கோலை மிஸ் பண்ணுவதற்கு முழுவதும் வாய்ப்பு உண்டு. एक एक बात को मैं जल्दी बताने के लिए कोशिश करूंगा। நான் ஒரு காரியத்தை வேகமாக சொல்ல முயற்சி செய்கிறேன். यहाँ यहोशू की किताब उसका पहला अध्याय का 9वां वचन को पहले देखेंगे। இங்கே யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கலாம். यहोशू की किताब पहला अध्याय उसका 9वां वचन। யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். क्या मैंने तुझे आज्ञा नहीं दी, हियाव बांधकर दृढ़ हो जा, भय न खा और तेरा मन कच्चा न हो, क्योंकि जहाँ जहाँ तू जाएगा वहाँ वहाँ तेरा परमेश्वर यहोवा तेरे संग रहेगा। நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். यहाँ हम यहोशू के अंदर की बातों को थोड़ा हम समझ सकते हैं। இங்கே யோசுவாவினுடைய உள்ளான காரியத்தை நாம் பார்க்க முடியும். यहाँ देखिएगा जब कुछ परिवर्तन की बातें आया, இங்கே மாற்றத்தின் காரியங்கள் வந்த பொழுது परमेश्वर का कहना पड़ा डरना नहीं, ஆண்டவர் இப்படியாக சொல்ல வேண்டியதா இருந்தது, பயப்படாதே, घबराना नहीं। கலக்கமடையாதே. इसका मतलब उनके भीतर कुछ
घबराहट के बातों को हम देख सकते हैं। இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவருக்குள்ளாக ஒரு கலக்கத்திற்குரிய காரியம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. मैं यहाँ एक बात को मैं कहने के लिए चाहता हूँ, இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். जब वातावरण में परिवर्तन होगा, எப்பொழுது சூழ்நிலைகளிலே மாற்றம் வருகிறதோ हमारे अंदर में कुछ स्ट्रेस या कुछ घबराहट के बातें आने का संभावना है। நமக்குள்ளாக ஒரு மன அழுத்தம் அல்லது கலக்கம் அடையக்கூடிய காரியங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. एक तरफ देखा जाए, இப்படியாக பார்ப்போம் என்று சொன்னால் it is unavoidable, அதை நாம் தவிர்க்க முடியாது. इसको कभी हम इनकार नहीं कर அதை सकते। ஒருபோதும் நம்மால் தவிர்க்க முடியாது. आप मौसम की बातों को ले लीजिएगा, நீங்கள் இங்க கால சூழ்நிலைக்குரிய காரியங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். अचानक अगर चेंज हो गया, बारिश होने लगेगा, திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், अचानक गर्मी में बारिश आ गया, திடீர்னு வெயில் காலத்துல மழை வந்துருச்சுன்னா, या फिर ठंडा का मौसम शुरू हो गया, இல்லன்னா திடீர்னு அங்க குளிர்கார अस्पताल में भीड़ भीड़ के लोग वहां रहेंगे, அங்க ஹாஸ்பிடல்ல கூட்டம் கூட்டமா ஜனங்கள் வருவாங்க. क्योंकि हम उस प्रकार का जो परिवर्तन में हम अपने आप को एडजस्ट नहीं कर पा रहे हैं, ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட மாற்றத்திற்கு நம்மை தாமே நாம் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. या उस प्रकार का परिवर्तन में उसके साथ जाने के लिए हमारे पास ताकत नहीं है। அல்லது இந்த மாற்றத்தோடு கூட இணைந்து நாம் போவதற்கு நமக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். यहाँ इसलिए प्रभु कहता है और दृढ़ रहो और मजबूत रहो, मैं तुम्हारे साथ रहूंगा। எனவே தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், திடமானதாயிரு, பலங்கொண்டிரு, திகையாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன். इसका मतलब जब कभी भी हम उस प्रकार का एक नया वातावरण में जाएंगे, இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் இப்படி ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறோமோ. कल मैं एक हॉस्टल के बच्चों से मैं मिला, நான் நேற்று ஒரு விடுதியில் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் நான் சந்தித்தேன். वहां 4 साल पढ़ने वाला एक लड़का मेरे माँ बाप मेरे पास लेके आए। அங்கே ஒரு 14 வயசு 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளையை அவங்க பெற்றோர்கள் இடத்துல கொண்டு வந்தார்கள். वो आके कहने लगा, पूरा रो रो के बोलने लगा, मुझे यहाँ अच्छा नहीं लग रहा, मुझे जाना है। அங்கே அவன் மிகவும் அழுது கொண்டு என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தான், இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் போகணும். माँ बाप बहुत कुछ कोशिश करने के बाद मेरे पास लेके आए। பெற்றோர் மிகவும் அதிகமாக பிரயாசப்பட்டது என்னிடத்துல கொண்டு வந்தார்கள். मैं उनको गोद में बैठा के उनको थोड़ा सा समझाया, நான் மடியிலே அமர்த்தி நான் இப்படியாக புரிய வைத்தேன். அவனுக்கு आगे की बातों को बताया, அவனுடைய வரப்போகிற காரியங்களை குறித்து அவனுக்கு சொன்னேன். सारे बातों को बताने के बाद शांत हो गया। இந்த எல்லா காரியங்களையும் சொன்ன பின்பாக அமைதியாகி जब விட்டான். हमारे चारों तरफ की बातों में थोड़ा सा परिवर्तन होने लगेगा, நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களிலே சில மாற்றங்கள் வரும் பொழுது हमारे अंदर में एक स्ट्रेस की बातें आने का संभावना है। நமக்குள்ளாக ஒரு மன அழுத்தத்திற்குரிய காரியங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. किसी किसी का हॉस्टल में, சில யாருக்காவது ஹாஸ்டல்ல இருக்கலாம், किसी किसी का डिपार्टमेंट में, அல்லது யாருக்காவது டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், किसी किसी का परिवार में। சிலருக்கு குடும்பத்தில் இருக்கலாம். क्यों? ஏன்? जब इस प्रकार का थोड़ा सा बदलावट आ गया, எப்பொழுது இப்படிப்பட்ட மாற்றங்கள் வருகிறதோ उसके साथ जाने के लिए उसके लायक जो है वो स्ट्रेस को और मैनेज करने के लिए हमारे पास ताकत नहीं है। அதோடு கூட இணைந்து அதை நாம் மேனேஜ் பண்ணி போகிறதுக்கு அதற்கு நமக்கு பலன் இல்லாமல் जब இருக்கிறது. हम अकेले थे, நாம் தனியாக இருக்கும் பொழுது जैसा मन किया वैसा हम जीवन बिता सकते हैं, எப்படி விரும்பினோமோ அப்படியாக வாழ लेकिन முடிந்தது. जब हम परिवार के रूप में जोड़ेंगे, எப்பொழுது நாம் குடும்பமாக இணைக்கப்பட்டோமோ थोड़ा सा तनाव, थोड़ा सा स्ट्रेस तो जरूर होगा। அங்கே கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கதான் செய்யும். जब उस प्रकार के बातों में हमारे अंदर का ताकत को हम खो जाते हैं, அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் நம்முடைய பலத்தை இழந்து போகும் जब பொழுது हम हमेशा स्ट्रेस के ऊपर, चिंता के ऊपर और उस प्रकार के झगड़ा के ऊपर हम ध्यान देंगे, எப்பொழுது நம்முடைய மன அழுத்தம் அல்லது கவலைகள் அல்லது சண்டைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை வைக்கும் பொழுது शायद जो गोल परिवार के रूप में, पढ़ाई के रूप में दिया गया है, उससे हम बाहर जाने का संभावना है। ஒருவேளை அந்த ஆண்டவர் நமக்கு கோலாக கொடுத்த அந்த குடும்பம் அல்லது படிப்பில் இருந்து நாம் பின்மாறி போவதற்கு வாய்ப்பு உண்டு. जब कभी भी आप वातावरण को या परिवर्तन को देख के आपके अंदर में स्ट्रेस या घबराहट आ रहा है, எப்பொழுதெல்லாம் சூழ்நிலைகளை அல்லது மாற்றங்களை பார்த்து உங்களுக்குள்ளாக கலக்கங்கள் அல்லது அழுத்தங்கள் வருகிறதோ, परमेश्वर के द्वारा जो बातें हैं उसमें आप अपने ताकत को बढ़ाने के लिए कोशिश कीजिएगा। ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களிலே நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். आपके पढ़ाई में हो सकता है, உங்களுடைய படிப்பில் இருக்கலாம், आपके परिवार में हो सकता है, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம், आपके सेवकाई में हो सकता உங்களுடைய है। ஊழியத்தில் இருக்கலாம். आप परमेश्वर में जो हमारे लिए ताकत है उसको अपनाने के लिए कोशिश कीजिएगा। ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். कई बार हम बड़े भैया के पास लोग जाते हैं, அநேக முறைகள் நம்முடைய படைபையாவினிடத்திலே ஜனங்கள் போகிறது உண்டு. भैया ये है वो है और बहुत एकदम दिक्कत हो रहा है, चिंता की बातें हैं, बहुत कुछ लेके जाते हैं। ஐயா இது இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இன்னும் அதிக கவலையா இருக்கிற अनेक காரியங்களை கொண்டு செல்கிறார்கள். कई लोगों के द्वारा मैं सुना, அநேகர் மூலமாக நான் கேட்டிருக்கிறேன். एक शब्द में
और ज्यादा लोगों के लिए यही एडवाइस दिए हैं, ஒரே வார்த்தையிலே நிறைய பேருக்கு இப்படிதான் அவர் அறிவுரை கூறி இருக்கிறார். इंक्रीज योर अनॉइंटिंग. உன்னுடைய அபிஷேகத்தை வர்த்திக்க பண்ணு. आपके भीतर ये जो ताकत को बढ़ाने के लिए कोशिश कीजिए. உன்னுடைய உள்ளான பலத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்துவதற்கு முயற்சி செய். और उन बातों को जब हम छोड़ देंगे, எப்பொழுது இந்த காரியங்களை நாம் விட்டு விடுகிறோமோ, तो ये चिंता, ये बातें हमें अपना बुलाहट से निकाल देगा. இந்த கவலை, இந்த காரியங்கள் நம்முடைய அழைப்பிலிருந்து நம்மை பின்மாறி போக अगर பண்ணும். हम प्रभु में अपना सामर्थ्य को नहीं बढ़ाएंगे, அல்லது நாம் கிறிஸ்துவிலே நம்முடைய பலத்தை வர்த்திக்க பண்ணவில்லை என்று हम சொன்னால், अपना जो स्ट्रेस के ऊपर ज्यादा हम ध्यान देंगे, நாம் நம்முடைய அழுத்தத்திற்கு மேலாக அதிக கவனம் செலுத்துவோம். उसका निकालने के लिए हम कोशिश करेंगे. அதை நாம் எடுப்பதற்கு முயற்சி செய்வோம். इसका नतीजा शायद क्या हो सकता है? அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் தெரியுமா? टेंशन टेंशन परिवार दो टुकड़ा हो जाएगा. அங்க கோபம் குடும்பம் முழுவதுமாக போய்விடும். बातचीत करने से ही झगड़ा हो रहा है, बातचीत नहीं करेंगे. பேசுகிறனால தான் சண்டை வருது, எனவே பேசாமல் இருந்து விடுவோம். यहाँ हॉस्टल में रहने के चलते इतना परेशानी है, हम लोग हॉस्टल छोड़ के चले जाएंगे. ஹாஸ்டல் இருக்கறனால தான் பிரச்சனை, எனவே ஹாஸ்டலை விட்டுட்டு போயிரலாம். नहीं 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 नहीं. இல்லை. आप अपने गोल को मिस करेंगे. நீங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கோலை இழந்து விடுவீர்கள். आप अपने लिए दर्शन परमेश्वर दिया है, शायद उसको आप खो जाएंगे. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை இழக்க கூடும். आपका वातावरण में जब कभी भी परिवर्तन आता है, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய சூழ்நிலைகளிலே மாற்றம் வருகிறதோ, आपके अंदर में तनाव की बातें आता है, உங்களுக்குள்ளாக அழுத்தத்துக்குரிய காரியங்கள் வருகிறதோ, परमेश्वर के पास जाइएगा. ஆண்டவரிடத்திலே நீங்கள் போங்கள். आपको लगेगा मैं सब कुछ खो दिया, உங்களுக்கு எல்லாவற்றையும் இழந்தது போக लेकिन தென்படலாம். जब आप परमेश्वर में आप उस ताकत को आप प्राप्त करेंगे, ஆனால் எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த பலனை பெற்றுக் अपने கொள்கிறீர்களோ, दर्शन में आप आगे बढ़ सकते हैं. உங்களுடைய தரிசனத்திலே தொடர்ந்து முன்னேற முடியும். दाऊद के जीवन में हम देखते हैं दावीद- पहला सामुएल उसका 30वां अध्याय में, தாவீதுனுடைய வாழ்க்கையிலே 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். वो जब वो बहुत बड़ा तनाव में आया, அவர் எப்பொழுது மிகப்பெரிய அழுத்தத்திற்குள்ளாக கடந்து போனாரோ, हर बातों में परिवर्तन को देखा. எல்லா காரியத்திலும் மாற்றத்தை பார்க்க अपना முடிந்தது. परिवार, अपना बच्चे, वे लोग वहां नहीं है. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கவில்லை. अपने साथ रहने वाले 600 लोगों के अंदर भी परिवर्तन को देख रहे हैं. தன்னோடு கூட இருந்த 600 பேருக்குள்ளாகவும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடிகிறது. हर बातों में परिवर्तन, எல்லா காரியத்திலும் மாற்றம். लेकिन उन्होंने एक काम को किया. ஆனால் அவர் ஒரு காரியத்தை बाइबल செய்தார். बतलाती है, வேதம் சொல்லுகிறது, दाऊद परमेश्वर में वो अपने ताकत को प्राप्त किया. ஆண்டவர் தாவீது கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டான். आज परमेश्वर हमको याद दिलाने के लिए चाहता है, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். कभी भी हम स्ट्रेस से हम भागने के लिए कोशिश नहीं करेंगे. நாம் எப்போது மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு நாமாக முயற்சி செய்யக்கூடாது. अपना ताकत को बढ़ाने के लिए हम आगे दौड़ेंगे. நாம் அந்த பலத்தை இன்னுமாக பலப்படுத்துவதற்கு தொடர்ந்து जितना முன்னேற हमारे வேண்டும். अंदर में ताकत बढ़ेगा, எவ்வளவாக நாம் பலப்படுவோமோ, मसीह में जो ताकत हमें मिलता है, கிறிஸ்துவுக்குள்ளாக கிடைக்கிற அந்த பலன், हम हर वातावरण में हम आगे बढ़ सकते हैं. நாம் எல்லா சூழ்நிலையிலும் தொடர்ந்து முன்னேற முடியும். इसलिए हम ये गीत को हम लोग गाते हैं, எனவே தான் ஒரு பாடலையும் பாடுகிறோம். जब मैंने सोचा कि असंभव है, तब प्रभु यीशु ने मुझसे कहा. जब मैंने सोचा कि असंभव है, तब प्रभु यीशु ने मुझसे कहा. असंभव को संभव करने वाला यीशु, मैं तेरे साथ हूँ. असंभव को संभव करने वाला यीशु, मैं तेरे साथ हूँ. प्रभु का आनंद मेरी ताकत, संसार में यीशु है मेरी ताकत. प्रभु का आनंद मेरी ताकत, संसार में यीशु है मेरी ताकत. वो मेरा आनंद हर एक दिन में, वो मेरा सहारा है. वो मेरा आनंद हर एक दिन में, वो मेरा सहारा है. हमारे
लिए एक ताकत प्रभु है। நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பலன் அவர் क्या ஆண்டவர். आप इस सुबह के वक्त में उस प्रकार के मनसा के साथ यहाँ पर है? இந்த காலை வேளையிலே நீங்கள் இப்படிப்பட்ட மனநிலையோடு வந்து அமர்ந்திருக்கிறீர்களா? शैतान के लिए, शत्रु के लिए अवसर न दें। அங்க சத்ருவாகிய சைத்தானுக்கு நீங்கள் ஒருபோதும் இடம் கொடாதிருங்கள். बच्चे गलत प्रकार के विचार के लिए और योजना के लिए जगह न दें। சிறு பிள்ளைகளே தவறான எண்ணங்கள் திட்டங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் இடம் கொடாதிருங்கள். आपके घर में कुछ ऐसा परिवर्तन हुआ, वो आपको उस प्रकार का चिंता में ले आया होगा। உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நடந்த ஏதாவது ஒரு காரியம் ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கவலையை கொடுத்திருக்கலாம். माँ बाप के जीवन में कुछ ऐसे बातें हैं आपके अंदर में उस प्रकार का स्ट्रेस को ले आया होगा। உங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையிலே நடந்த இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளாக மன அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம். आपका पढ़ाई में कुछ ऐसा परिवर्तन हुआ, वो उस प्रकार का तनाव को आपको ले आया होगा। உங்களுடைய படிப்பிலே வந்த திடீர் இந்த மாற்றத்தினாலே உங்களுக்கு ஒரு அழுத்தம் வந்திருக்கலாம். आपका सेवकाई में, आपके बच्चों के जीवन में इस प्रकार का कुछ ऐसा परिवर्तन की बातें, वो एक तनाव में आपको डाला होगा। உங்களுடைய ஊழியத்திலே உங்களுடைய பிள்ளைகளிலே இப்படிப்பட்ட மாற்றத்தினாலே உங்களுக்கு ஒரு அழுத்தம் வந்திருக்கலாம். जब हम स्ट्रेस के लिए हम जगह देंगे, எப்பொழுது நீங்கள் மன அழுத்தத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களோ, तनाव के लिए जगह देंगे, நீங்கள் அழுத்தத்திற்கு இடம் मैं கொடுக்கிறீர்களோ, ये कह सकता हम शैतान के लिए अवसर दे रहे हैं। நீங்கள் நான் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், நீங்கள் சத்துருவுக்கு இடம் जब हम கொடுக்கிறீர்கள். प्रभु के पास आएंगे, நீங்கள் எப்பொழுது ஆண்டவரிடத்திலே வருகிறீர்களோ, जो भी बातें हैं उन सारे बातों को पार करने का सामर्थ्य को दे सकता है। அது எந்த காரியமா இருந்தாலும் சரி அதை கடந்து செல்வதற்கு ஆண்டவர் பலன் प्रभु தருவார். यीशु मसीह ने कहा, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து इस சொல்கிறார், दुनिया में आप लोगों के लिए क्लेश है, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. इसलिए वो क्लेश को निकालने के लिए, प्रार्थना करने के लिए हम लोग को नहीं कहा। எனவே அந்த உபத்திரத்திலிருந்து நம்ம எடுத்து போடுவதற்காக मैं அவர் ஜெபம் ऐसा सामर्थ्य செய்யவில்லை. दूंगा। நான் அப்படிப்பட்ட பலன் मैं தருவேன். ये दुनिया के, ये जो धरती के ऊपर मैं विजय को प्राप्त किया, இந்த உலகத்தின் மேலே நான் ஜெயத்தை பெற்றேன். आप भी विजय को प्राप्त कर सकते हैं। நீங்களும் ஜெயத்தை பெற முடியும். बच्चे, आप घबराने का कोई जरूरत नहीं சிறு है। பிள்ளைகளே நீங்கள் கலக்கமடைய வேண்டிய அவசியம் இல்லை. प्रभु का आप अपना सामर्थ्य के रूप में, बल के रूप में ले लीजिएगा। ஆண்டவரை நீங்கள் உங்கள் பலனாக எடுத்துக்கொள்ளுங்கள். हमारा जीवन के बातें कुछ भी क्यों न हो, நம்முடைய வாழ்க்கையின் காரியம் எதுவா இருந்தாலும் சரி, जब प्रभु का अपना ताकत और बल के रूप में ले लेंगे, எப்பொழுது நாம் ஆண்டவரை நம்முடைய பலனாக பற்றிக் கொள்ளுவோமோ, मैं कह सकता हूं, நான் சொல்ல முடியும், आपके सामने बातें कुछ भी बड़ा क्यों न हो, உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் எவ்வளவு பெரிதா सारे இருந்தாலும் बातों சரி, को पार करके आप अपना गोल को पूरा कर सकते நீங்கள் हैं। எல்லா காரியத்தையும் கடந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கோலை நிறைவேற்ற முடியும். दूसरा और एक बात को मैं कहने के लिए चाहूंगा, இரண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். और हमेशा हम परमेश्वर का उपस्थिति के लिए प्रथम स्थान दें। நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். यहाँ जाशुआ की किताब, उसका यहोशू की किताब, उसका 3रा अध्याय में जब हम देखते हैं, இங்கே யோசுவா 3வது அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது, यहाँ देखिएगा एक नया एक वातावरण में वे लोग प्रवेश कर रहे हैं। இங்கே ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் கடந்து போகிறார்கள். 4 वचन इस प्रकार कहता है, 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, पहले वे लोग इस प्रकार का रास्ता में कभी गुजरे नहीं है। இதற்கு முன்பாக அவர்கள் இப்படிப்பட்ட வழியாக ஒருபோதும் போனதே இல்லை. कभी कभी हमारा जीवन में इस प्रकार का विचार चले आता है। நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் இப்படிப்பட்ட எண்ணம் கடந்து வருகிறது. थोड़ा सा कान खोल के सुनिएगा, நீங்கள் உங்களுடைய காதுகளை திறந்து मैं கேளுங்கள். बार कहने के लिए मैं चाहता हूँ, நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், कभी कभी हमारा जीवन में, बच्चों के जीवन में ये आता है। நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் இவைகள் வருகிறது. बच्चे, आप सोचते होंगे, சிறு பிள்ளைகள் நீங்கள் இப்படியாக நினைக்கலாம், जरूर बहुत कुछ बातों को देखे हैं, அநேக காரியங்களை பார்த்திருக்கிறேன், लेकिन உண்மைதான். अभी जो बातें हैं उस प्रकार का वातावरण को मैं कभी देखा नहीं। ஆனால் இப்பொழுது நான் பார்க்கிற இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் சந்தித்ததில்லை. अभी जो मेरा रास्ता है, पहले मैं इस प्रकार रास्ता को मैं अनुभव ही नहीं किया। நான் இப்பொழுது போகிற பாதையானது நான் ஒருபோதும் அனுபவித்ததில்லை என்னுடைய வாழ்க்கையிலே. बड़े लोगों से भी मैं कहने के लिए चाहता हूँ, பெரியோரிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன், बहुत लोगों के मन में आपका व्यक्तिगत जीवन को लेके, परिवार को लेके, बच्चों को लेके, भविष्य को लेके इस प्रकार का विचार आता होगा। அநேகருடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடும். உங்களுடைய தனிப்பட்ட बहुत कई प्रकार का अनुभव को मैं प्राप्त किया, அநேக விதமான அனுபவங்களை நான் कई பெற்றிருக்கிறேன், बातों को पार करके आया, அநேக காரியங்களை கடந்து வந்திருக்கிறேன். लेकिन ऐसे बातों को मैं पहली बार मैं देख रहा हूं। ஆனால் இந்த காரியத்தை நான் இப்பொழுதுதான் முதல் முறையாக சந்திக்கிறேன். आज तक मैं इस प्रकार का वातावरण को देखा नहीं। இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் சந்தித்ததே இல்லை. मेरे लिए एक बुलाहट है, எனக்காக ஒரு அழைப்பு உண்டு, मेरे लिए एक गोल है, எனக்காக ஒரு கோல் உண்டு, लेकिन मेरे अंदर एक घबराहट है, எனக்குள்ளே ஒரு கலக்கமும் உண்டு. क्योंकि मैं इसी के पहले इस प्रकार के बातों को मैं देखा ही नहीं। ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியத்தை நான் சந்தித்ததே இல்லை. बिल्कुल नया वातावरण। முழுவதுமாக புதிதான ஒரு சூழ்நிலை. जब यहोशू आगे बढ़ा, யோசுவா தொடர்ந்து முன்னேறின பொழுது, बादशाह का संदूक, इसका मतलब परमेश्वर का उपस्थिति के लिए वहां प्रथम
जगा दिया। அங்கே உடன்படிக்கை பெட்டி, அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். याजक लोग उसको लेके आगे बढ़ रहे हैं। அங்க ஆசாரியர்கள் அதை எடுத்து தொடர்ந்து முன்னேறுகிறார்கள். जरूर यहोशू के जीवन में व्यक्तिगत रूप में एक 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 विशेष एक पहला घटना है। இது யோசுவாவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்தமான முதல் அனுபவம். शायद उनके मन में ये विचार आता होगा, ஒருவேளை அவருடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்கலாம். पहली बार एक मौका मिल रहा है, முதல் முறை ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. थोड़ा सा कुछ लाठी लेके कुछ करके देखेंगे அங்க ஏதாவது கோல் எடுத்து ஏதாவது செஞ்சு या காமிக்கலாம், और कुछ करके देखेंगे। இல்லனா வேற ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். लेकिन उन सारे बातों के बीच में அந்த எல்லா காரியத்தின் மத்தியிலும் बहुत कुछ विचार है उनके अंदर में निकलता होगा, ஒருவேளை अनेक விதமான எண்ணங்கள் வந்திருக்கலாம் அவருக்கு. लेकिन यहाँ परमेश्वर का उपस्थिति के लिए एक प्रथम स्थान दिया। ஆனால் இங்கே அவர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். जब परमेश्वर का उपस्थिति को लेके आगे गए, எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து முன்னேறுகிறார்களோ और सारे बातें वहां ठीक हो गया। அங்க எல்லா காரியங்களும் சரியானது. क्या आप ऐसे एक नया बातों का अनुभव कर रहे हैं? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை அனுபவித்துக் ऐसा கொண்டிருக்கிறீர்களா? कुछ परिवर्तन के चलते आप नए ऐसे बिछा बातों को महसूस करते हुए हम बैठे हैं? இந்த மாற்றத்தினாலே ஒரு புதிய காரியத்தை சந்திக்கிறதாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? आपके जीवन का जो परमेश्वर का उपस्थिति के साथ आप आगे बढ़िएगा। நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்தோடு கூட தொடர்ந்து முன்னேறுங்கள். मूसा इसलिए कहा, மோசே எனவேதான் இதை சொன்னார். प्रभु अगर आप हमारे साथ नहीं आएंगे तो हम लोग आगे नहीं बढ़ेंगे। ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராதிருப்பீர் என்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்து முன்னேற மாட்டோம். क्या हम परमेश्वर का उपस्थिति को हमारा जीवन में महसूस करते हैं? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நாம் அனுபவிக்கிறோமா? This may be a very basic question. இது மிகவும் அடிப்படையான கேள்வியாக இருக்கலாம். ये बिल्कुल बिल्कुल एक साधारण प्रश्न இது हो सकता மிகவும் है। சாதாரண எளிமையான கேள்வியாக இருக்கலாம். क्या आप परमेश्वर का वो प्रेजेंस उपस्थिति उसको आप महसूस करते हैं? நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்களா? जब आप बाइबल पढ़ते हैं, நீங்கள் எப்பொழுது வேதம் வாசிக்கிறீர்களோ, जब आप प्रार्थना करते हैं, எப்பொழுது ஜெபம் செய்கிறீர்களோ, जब आप चलते हैं, எப்பொழுது நீங்கள் நடக்கிறீர்களோ, जब आप बातें करते हैं, நீங்கள் எப்பொழுது காரியங்களை जब आप பேசுகிறீர்களோ, अपना सेवकाई अपना ड्यूटी अपना पढ़ाई करते हैं, நீங்கள் எப்பொழுது தங்களுடைய வேலைகள் அல்லது படிப்பு காரியங்களை செய்கிறீர்களோ, क्या आप परमेश्वर का उपस्थिति को महसूस करते हैं? நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறதா உங்களால்? या அல்லது आखिरी में कब आप परमेश्वर की उपस्थिति को महसूस किए? கடைசியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்போது உணர்ந்தீர்கள்? अगर हम महसूस नहीं कर पा रहे हैं, ஒருவேளை நம்மால் உணர முடியவில்லை என்று சொன்னால், जब हमारे जीवन में परमेश्वर को उपस्थिति को हम प्राप्त करेंगे, நாம் எப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், परमेश्वर को उपस्थिति हमारा जीवन से जो निकल जाने के लिए जो भी बातें सारे बातों को हम किनारे करेंगे, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரிந்து போவதற்கு எந்தெந்த காரியங்களா இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நாம் தூரப்படுத்துவோம். परमेश्वर का उपस्थिति हमारे लिए काफी है। ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு போதும். जब गिदोन वहां पर गेहूं को वो अलग कर रहा था, அங்கே கிதியோன் அங்கே கோதுமைகளை பிரித்து கொண்டிருக்கிற பொழுது इसके पहले उनके लिए ऐसा काम नहीं दिया गया அங்கே அவருக்கு முன்பாக அதுக்கு முன்பாக அப்படிப்பட்ட வேலை கொடுக்கப்படவில்லை. और अचानक वहां दूत आके कहने लगा, स्वर्गदूत, और मिदान से इजरायली लोगों को बचाना। அங்கே திடீரென்று அங்கே தேவதூதர் வந்து சொல்ல ஆரம்பித்தார், அங்கே நீதான் இந்த ஜனங்களை மீதியானிடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். इनके अंदर बहुत बड़ा प्रश्न, அவருக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு கேள்வி, मैं कैसा कर सकता हूँ? நான் எப்படி என்னால் செய்ய मैं बहुत முடியும்? छोटा हूँ, நான் மிகவும் சிறியவன், मैं मेरा परिवार भी बहुत छोटा है। என்னுடைய குடும்பத்திலே நான் சிறியவன். तब परमेश्वर ने कहा, मैं साथ में रहूंगा, मेरा उपस्थिति रहेगा। அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். तब वो 2 बार चेक किया। அப்போது அவர் 2 முறை அவர் சோதித்து பார்த்தார். हम जानते हैं, चमड़ा को बाहर बिछाया அங்கே நாம் அறிந்திருக்கிறோம், அங்கே தோலை வெளியே போட்டார். और प्रभु से कहने लगा, परमेश्वर से, प्रभु, और केवल चमड़ा भीगना चाहिए, बाकी जगह सूखना चाहिए। அவர் ஆண்டவரிடத்திலே கேட்டார், ஆண்டவரே அங்க தோல் மாத்திரம் நனைந்திருக்கணும், மற்ற இடம்லாம் காஞ்சிருக்கணும். दोबारा बोलने लगा, இரண்டாவது சொல்ல ஆரம்பித்தார், चमड़ा केवल सूखा रहना चाहिए, बाकी जगह भीगना चाहिए। தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், மற்ற இடம்லாம் நனைஞ்சிருக்கணும். कारण क्या है? காரணம் என்ன? वो कोशिश किया चेक करने के लिए,
परमेश्वर का उपस्थिति मेरे साथ है या नहीं। அவர் ஆண்டவருடைய சமூகம் என்னோடு கூட இருக்கிறதா என்பதை சோதித்தறியதற்கு முயற்சி जब செய்தார். आप इस प्रकार का एक नया जो रास्ता में आप आगे जा रहे हैं, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு புதிய பாதையிலே தொடர்ந்து முன்னேறுகிற பொழுது परमेश्वर का उपस्थिति को चेक कीजिए। நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை சோதித்து பாருங்கள். परमेश्वर का उपस्थिति जब आपके साथ में रहेगा, எப்பொழுது ஆண்டவருடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கிறதோ, बातें जैसा भी क्यों न हो, காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, आप अपने गोल के ओर आप आराम से आगे बढ़ सकते हैं। நீங்கள் உங்களுடைய எல்லையை நோக்கி நீங்கள் தொடர்ந்து ஓட முடியும். आपके लिए जो दर्शन मिला उसी के ओर आप आगे बढ़ सकते हैं। நீங்கள் உங்களுக்காக கிடைத்த தரிசனத்தை நோக்கி முன்னேற முடியும். परमेश्वर का उपस्थिति आपके लिए काफी है। ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு போதும். तीसरा और एक बात को मैं कहने के लिए चाहूंगा, மூன்றாவது இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். और हमेशा और हम परमेश्वर का या प्रोविजन के ऊपर नहीं, लेकिन परमेश्वर का प्रॉमिस के ऊपर हमारा नजर रखेंगे। நாம் நம்முடைய தேவைகளின் மேலே கவனத்தை வைக்கிறவர்களாயிராமல் ஆண்டவர் மேலே தேவைகளை கவனத்தை வைக்கிறவராய் இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவருடைய காரியங்களின் மேல அல்ல, ஆண்டவருடைய தரிசனத்தின் மேலே, ஆண்டவருடைய திட்டங்களின் மேல் நம்முடைய கவனம் வைப்போம். यहाँ मेरे साथ आप खोलिएगा, मैं थोड़ा सा उसको समझाऊंगा। 5वां अध्याय को खोलेंगे, என்னோடு கூட சேர்ந்து 5வது அதிகாரத்தை திருப்பிக் यहोशू की கொள்ளுங்கள். किताब उसका 5वां अध्याय। யோசுவா 5வது அதிகாரம். यहाँ देखिएगा 12वां वचन, இங்கே பாருங்கள் 12வது வசனம். 12वां वचन को देखिएगा, 12வது वचனத்தை பார்க்கலாம். हम पढ़ेंगे। और जिस दिन वे उस देश की उस देश की उपज में से खाने लगे, खाने लगे, उसी दिन सवेरे को मन्ना बंद हो गया और इस्राएलियों को और इसलिए उनको आगे फिर कभी मन्ना न मिला, परंतु उस वर्ष उन्होंने कनान देश की उपज में से खाया। அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. आज तक वे लोग मन्ना के ऊपर निर्भर करते हुए वे लोग आगे बढ़ रहे थे। இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் மன்னாவின் மேலே நம்பிக்கை வைத்து அதன் அடிப்படையிலே முன்னேறி கொண்டிருந்தார்கள். मन्ना के लिए वे लोग क्या काम किए? மன்னாவிற்காக அவர்கள் என்ன காரியம் செய்தார்கள்? काम करने की जरूरत नहीं है, ஒரு வேளையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. समय पर वो मिलते रहेगा, அது मिलता रहेगा। நேரத்திற்கு ஏற்ப அது கொடுத்து கொண்டே இருக்கும். लेकिन यहाँ जब हम वे लोग देश के अंदर आए, ஆனால் இங்கே அவர்கள் தேசத்திற்குள்ளாக வந்த பொழுது गॉड्स प्रोविजन जो परमेश्वर के द्वारा मिलने वाली चीजें वहां बंद हो गया। அங்கே ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த காரியங்கள் நின்று போயிற்று. अगर इन लोगों का नजर उन बातों के ऊपर रहता, ஒருவேளை இவர்களுடைய பார்வை அந்த காரியத்தின் மேல் இருக்கும் என்று சொன்னால் आगे नहीं बढ़ सकते। தொடர்ந்து அவர்களால் முன்னேறி இருக்க முடியாது. जब अब परिवर्तित एक क्षेत्र में हम बैठते हैं, எப்பொழுது நாம் ஒரு மாற்றமடைந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோமோ, परिवर्तन को हम लोग देखते हैं, நாம் மாற்றங்களை பார்க்கும் பொழுது आज तक आपके जीवन में, आपका परिवार में परमेश्वर बहुत कुछ बातों को दिया होगा। இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் अनेक காரியங்களை கொடுத்திருக்கலாம். जब हम केवल उस प्रकार के बातों के ऊपर ज्यादा निर्भर रहेंगे, ஆனால் எப்பொழுது நாம் அந்த காரியத்தின் அதிகமாக சார்ந்திருக்கிறோமோ, आगे हमारा गोल के ओर पहुंचने में हमारे लिए दिक्कत हो सकता है। தொடர்ந்து நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற கோலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது தடையாக இருக்கும். क्योंकि ஏனென்று சொன்னால் जो गॉड्स प्रोविजन जो है उसमें परिवर्तन हो सकता है। ஏனென்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த காரியங்களிலே மாற்றங்கள் இருக்கும். कभी-कभी आपके जीवन में कुछ लोगों को परमेश्वर खड़ा करेगा, சில நேரங்களிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சில மனிதர்களை ஏற்படுத்துவார். कभी-कभी वे लोग शांत हो जाएंगे, சில நேரங்களிலே அவர்கள் அமைதியாகி விடுவார்கள். कभी-कभी और कुछ लोगों को खड़ा करेगा, சில நேரங்களிலே வேறே மனிதர்கள் எழுப்புவார். और कभी-कभी वो बंद हो जाएगा। சில நேரங்களிலே அவைகளும் நின்று போய்விடும். इन सारे बातों में समय पर बहुत कुछ परिवर्तन को हम देख सकते हैं। இந்த எல்லா காரியங்களிலும் நாம் अनेक விதமான மாற்றங்களை பார்க்க முடியும். अगर हमारे जेम्स के इतिहास को अगर आप थोड़ा सा मोड़ के देखेंगे, நம்முடைய ஜெம்ஸ்னுடைய வரலாறை நீங்கள் கொஞ்சம் திருப்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் कई प्रकार की बातों को और घटनाओं को हम लोगों को हम देख सकते हैं। अनेक விதமான காரியங்களை अनेक விதமான ஜனங்களை நாம் பார்க்க முடியும். परमेश्वर कुछ समय के लिए कुछ लोगों को देता है, ஆண்டவர் சிலரை சில காரணங்களுக்காக கொடுக்கிறார். हमारे साथ देता है, அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். और कुछ लोगों के द्वारा मदद कुछ समय के लिए मिलता है, சிலர் மூலமாக உதவி சிலர் காலங்கள் வரைக்கும் और கிடைக்கிறது. कुछ समय के लिए वो रुकता है। சில நேரங்களில் அவைகள் நின்று इस போய்விடுகிறது. प्रकार की बातों को हम पूरा सेवकाई में हम देख सकते हैं, हमारा जीवन में हम देख सकते हैं। இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும். मेरे कहने का मतलब, நான் எதை சொல்ல விரும்புகிறேன் என்று जब சொன்னால் हम किसी व्यक्ति के ऊपर किसी ऐसे बातों के ऊपर हमारा नजर को लगाएंगे, நாம் எப்பொழுது நம்முடைய பார்வை
பார்வையை அல்லது இந்த மனிதர்கள் மேலே அல்லது இப்படிப்பட்ட காரியங்களின் மேலே வைக்கிறோமோ हमारा जीवन में हमारा जो गोल को मिस करने का संभावना है। நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த கோலை நாம் இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. हमारे अंदर में हम चिंता के साथ उदास के साथ बैठ जाने का संभावना है। நாம் சோர்ந்து போய் கவலையோடு அமர்வதற்கு வாய்ப்பு உண்டு. लेकिन हम जो परमेश्वर हमारे लिए वायदा दिया, ஆனால் ஆண்டவர் எந்த ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ जब उसी के ऊपर हमारा ध्यान रहेगा, நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது उसी में हम संतुष्ट रहेंगे, நாம் அவரில் சந்தோஷமாய் இருக்கும் उसी பொழுது में हम खुश रहेंगे, அவரில் நாம் களி கூறும் பொழுது हमें आगे दौड़ने के बाद में कोई हमें रोक नहीं सकता நாம் है। தொடர்ந்து ஓடுகிறதை நாம் ஒருவராலும் தடுக்க முடியாது. क्या हम आज किसी एक व्यक्ति के ऊपर हमारा नजर को रखे हैं? இன்றைக்கு நாம் ஏதாவது ஒரு மனிதர் மேலே நம்முடைய பார்வையை कभी வைத்திருக்கிறோமா? कभी कभी बच्चे किसी अंकल के ऊपर, आंटी के ऊपर, किसी ऐसे लोगों के ऊपर ऐसा भरोसा रखते हैं। சில நேரங்களிலே பிள்ளைகள் ஏதாவது ஒரு அங்கிள் ஆன்ட்டி அல்லது ஏதாவது ஒரு ஜனங்கள் மேலே அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். अक्सर मैं कहता हूं, जब कभी भी होम के बच्चों से मैं मिलता हूं, நான் தெளிவாக சொல்ல முடியும், நான் எப்பொழுதெல்லாம் ஹோம்ஸோட பிள்ளைகளை சந்திக்கிறேனோ आप सुरेश अंकल के ऊपर भरोसा मत रखिए, நீங்கள் சுரேஷ் அங்கிள் மேலே உங்களுடைய நம்பிக்கை आप வைக்காதீர்கள். गिलबर्ट अंकल के ऊपर भरोसा मत रखिए, நீங்கள் கில்பர்ட் அங்கிள் மேலே உங்களுடைய நம்பிக்கை வைக்காதீர்கள். आप पीसी अंकल के ऊपर भरोसा मत रखिएगा, நீங்கள் பிசி அங்கிள் மேலே உங்களுடைய நம்பிக்கை வைக்காதீர்கள். क्योंकि ये दोनों अंकल है मेरा रीजन में। ஏனென்று சொன்னால் இந்த ரெண்டு அங்கிள் தான் என்னோட ரீஜன்ல இருக்காங்க. हम लोग 2 साल के हो सकते हैं, 4 साल के हो सकते हैं, 5 साल के हो सकते हैं, 10 साल के हो सकते हैं, जिंदगी भर के लिए नहीं है। நாங்கள் 2 ஆண்டு இருப்போம், 5 ஆண்டு இருப்போம், 10 ஆண்டு இருப்போம், ஆனா வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. हमेशा हमेशा कहता हूं, நான் எப்போதும் எப்போதும் இதை சொல்லுகிறது உண்டு. आपके साथ निरंतर कोई नहीं रहेंगे, உங்களோடு கூட நிரந்தரமாக ஒருவரும் இருக்க போவதில்லை. आपके साथ अंत तक कोई नहीं रहेंगे। உங்களுடைய கூட கடைசி வரைக்கும் ஒருவரும் இருக்க போகிறதில்லை. आप जब जो आपके लिए वायदा दिया उस परमेश्वर के ओर ताकेंगे, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். परमेश्वर आपके लिए जो वायदा गोल दिया उसको पकड़ते हुए आगे बढ़ेंगे। ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த கோல், அதை பற்றிக் கொள்ளுங்கள். वो कभी चेंज नहीं होगा, அவர் ஒருபோதும் மாறாதவர். हम आराम से आगे बढ़ सकते हैं। நாம் தொடர்ந்து ஓட முடியும். साथ ही साथ और एक बात को हम लोग देखेंगे, அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். हमारा जीवन का कुछ ऐसा रहस्य की बातें हैं, उसी में हम ध्यान दें। நாம் நம்முடைய வாழ்க்கையின் அந்த ரகசியமான காரியங்களின் மேலே கவனம் வைக்க வேண்டும். We have to be very careful about our secrets. நம்முடைய ரகசியமான காரியங்களின் மேலே அதிக கவனமுடையவர்களாய் இருக்க வேண்டும். जब हम ऐसा परिवर्तन को देख रहे हैं, நாம் இப்படிப்பட்ட மாற்றத்தை பார்க்கும் பொழுது, दुनिया में परिवर्तन को देख रहे हैं, உலகத்திலே மாற்றத்தை பார்க்கிறோம், वातावरण में परिवर्तन को देख रहे हैं, சூழ்நிலைகளிலே மாற்றத்தை பார்க்கிறோம், हमारा सीक्रेट्स के ऊपर हम बहुत ध्यान देना जरूरी है। நாம் நம்முடைய ரகசியமான காரியங்களின் மேலே அதிக கவனம் வைக்க வேண்டும். अगर हम हमारे सीक्रेट्स के ऊपर ध्यान देंगे, ஒருவேளை நாம் இவற்றின் மேலே கவனம் வைப்போம் என்று சொன்னால் हम गोल के ओर आगे बढ़ सकते हैं। நாம் நம்முடைய இலக்கை நோக்கி ஓட यहाँ முடியும். देखिएगा, यहोशू की किताब में 2 प्रकार का सीक्रेट्स को हम देख सकते இங்கே हैं। யோசுவாவின் புத்தகத்திலே 2 விதமான சீக்ரெட்ஸ் मैं நாம் थोड़ा பார்க்க जल्दी முடியும். जल्दी बता के अंत करूंगा। நான் வேக வேகமாக சொல்லி முடித்து விடுகிறேன். यहाँ सबसे पहले हम यहाँ पर देख सकते இங்கே हैं, முதலாவது நாம் பார்க்கிறோம், और 7वां अध्याय उसका 20वां वचन को कोई पढ़ेंगे। 7வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். यहोशू की किताब उसका 7वां अध्याय யோசுவா 7வது அதிகாரம் और उसका 20वां वचन। அதனுடைய 20வது வசனம். हाँ। अकान ने यहोशू को उत्तर दिया, अखान ने यहोशू को उत्तर दिया, सचमुच सचमुच मैंने इस्राएल के मैंने परमेश्वर इज़राइल के परमेश्वर यहोवा के विरुद्ध पाप किया विरोध है, पाप किया। और इस प्रकार मैंने किया है मैंने किया, आगे भी पढ़िए। कि जब मुझे लूट में हाँ। शिनार देश का एक सुंदर ओढ़ना हाँ। और 200 सेकल चांदी और 50 सेकल सोने की एक ईंट देख पड़ी, तब मैंने उनका लालच करके उन्हें रख लिया। वे मेरे डेरे के भीतर भूमि में गड़े हैं और सबके नीचे चांदी है। पढ़िए। அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னென்ன பிரகாரமாக செய்தேன்? கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். यहाँ अखान कुछ बातों को छिपाते हुए हम देखते हैं, இங்கே ஆகான் சில காரியங்களை மறைத்து வைக்கிறதை பார்க்க முடிகிறது. लेकिन इस किताब के शुरुआत में हम देखते हैं, ஆனால் இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது राहाब जो है वो भी कुछ बातों को छिपाई। அங்கே ராகாப் அவளும் சில காரியங்களை அங்கே மறைத்து ये வைத்தார். दोनों में बहुत बड़ा फर्क है। இந்த ரெண்டிலும்
வித்தியாசம் நிறைய உண்டு. आकान जो छिपाया இந்த ஆகான் மறைத்து வைத்தது वो मिला हुआ आशीष को एंजॉय नहीं कर पाया. அங்கே கிடைத்த ஆசீர்வாதத்தை அவனால் அனுபவிக்க முடியவில்லை. परमेश्वर का जो गोल है और उसके ओर आगे नहीं बढ़ पाया. ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த இலக்கை நோக்கி அவனால் ஓட முடியவில்லை. और परमेश्वर के द्वारा मिला हुआ आशीष को वो पूरा पूरा अनुभव नहीं कर पाया. ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை முழுவதுமாக அனுபவிக்க முடியவில்லை. क्योंकि छिपा के गलत काम को किया. ஏனென்று சொன்னால் ஒளித்து வைத்து தவறு செய்தான். बच्चे बड़े मैं आपसे कहने के लिए चाहता हूं, சிறியோரே பெரியோரே உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். जीवन में कुछ ना कुछ काम को जरूर हम छिपाते हैं. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்தை நாம் மறைத்து अगर வைக்கிறோம். आज तक आप नहीं छिपाए हैं, ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் மறைத்து வைக்கவில்லை என்று சொன்னால் मैं कहूंगा आप लोग छिपाना जरूरी है. நான் சொல்லுவேன் நீங்க மறைத்து வைக்க வேண்டியது क्योंकि அவசியம். मैं थोड़ा सा आगे बताऊंगा நான் என்ன சொன்னா நான் किन சொல்லுவேன் किन बातों को छिपाना चाहिए. எந்தெந்த காரியத்தை நீங்கள் மறைத்து வைக்க வேண்டும். लेकिन ஆனால் सवाल ये है, கேள்வி இதுதான், हम किन किन बातों को छिपाते हैं. எந்தெந்த காரியத்தை நாம் மறைத்து வைக்கிறோம். राहाब एक अच्छे बातों को छिपाई. ராகாப் ஒரு நல்ல காரியத்தை மறைத்து வைத்தாள். बाइबल बतलाती है வேதம் சொல்லுகிறது 3 बातों को हम लोग छिपाना है. 3 காரியத்தை நாம் மறைத்து வைக்க வேண்டும். नंबर 1 ஒன்றாவது हमारा प्रार्थना. நம்முடைய ஜெபம். नंबर 2 இரண்டாவது हमारा उपवास. நம்முடைய உபவாசம். नंबर 3 மூன்றாவது दूसरों को देने का जो बातें, மற்றவர்களுக்கு கொடுக்கிற காரியம். देने के बातें, கொடுக்கிற ये காரியம். तीनों बातों को हमें छिपाने के लिए या छिपा के करने के लिए परमेश्वर का बाइबल हमें बतलाती है. இந்த 3 காரியத்தை மறைத்து வைப்பதற்கு அல்லது மறைத்து செய்வதற்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. इसलिए मैं कहा எனவே தான் நான் சொல்லுகிறேன், हम जरूर छिपाना जरूरी है. எனவே தான் நாம் மறைத்து வைக்க வேண்டியது அவசியம். लेकिन अभी सवाल है, ஆனால் கேள்வி இதுதான், सबके जीवन में बातें हैं, எல்லாருடைய வாழ்க்கையிலும் காரியங்கள் இருக்கிறது, रहस्य के बातें हैं, ரகசியமான காரியங்கள் जब இருக்கிறது. बातों में परिवर्तन में दुनिया में परिवर्तन को देख रहे हैं, காரியங்கள் உலகத்திலே மாற்றத்தை பார்க்கும் பொழுது आप क्या छिपाते हैं. நீங்கள் எதை மறைத்து வைக்கிறீர்கள்? परमेश्वर के लिए छिपाते हैं या परमेश्वर कहने के अनुसार या परमेश्वर के विरोध में छिपाते हैं. ஆண்டவருக்காக மறைத்து வைக்கிறீர்களா அல்லது ஆண்டவர் சொன்னதுக்கு விரோதமாக மறைத்து வைக்கிறீர்களா? हर बातें बाहर आएगा, எல்லா காரியங்களும் வெளிவரும். हर बातें बाहर आएगा. எல்லா காரியங்களும் வெளியே बाइबल வரும். बतलाती है पहला कुरिन्थियों उसका 4 अध्याय का 5वां वचन में, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது वचனத்திலே வேதம் சொல்கிறது, और उसका एम्प्लीफाइड क्लासिक एडिशन में सफाई से लिखा हुआ है, ஆம்பிளிஃபைடு கிளாசிக் எடிஷன்ல தெளிவாக हमारे எழுதப்பட்டிருக்கிறது. भीतर ये हर बातों को प्रभु बाहर लेके आएगा. நம்முடைய உள்ளான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். हमारा विचार, நம்முடைய எண்ணங்கள், हमारे भीतर एजेंडा, நம்முடைய உள்ளான தீர்மானங்கள், हमारे भीतर हर बातें, நம்முடைய உள்ளான எல்லா காரியங்கள், हमारे सोच विचार, நம்முடைய நினைவுகள், हर बातों को परमेश्वर बाहर लेके आएगा. எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். आज हम अपने आप में एक सवाल पूछना है. நாம் இன்றைக்கு நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்க வேண்டும். बच्चे, आपके लिए 2 साल का या 4 साल का 5 साल का जो पढ़ाई का एक गोल है, சிறு பிள்ளைகளே 2 ஆண்டு 3 ஆண்டு அல்லது 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு படிப்பிற்கான अगर இலக்கு உண்டு. उस गोल को आप अचीव करना चाहते हैं, நீங்கள் இந்த இலக்கை அடைய விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், परिवर्तित दुनिया में अगर आपका जो गोल एकदम स्थायी रखना है, இந்த மாற்றம் நிறைந்த உலகத்திலே உங்களுடைய இலக்கு அங்கே நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், मैं आपसे कहूंगा बच्चे, நான் उங்களிடத்தில் சொல்லுவேன் பிள்ளைகளே, परमेश्वर के विरोध में कुछ भी छिपाइए मत. ஆண்டவருக்கு விரோதமாக ஒன்றையும் மறைத்து வைக்காதிருங்கள். ये मत सोचिएगा இது இப்படியாக நினைக்காதீர்கள். जैसा बड़े अंकल ने बताएं, எப்படியாக படையங்கள் சொன்னாரோ कोई नहीं देख रहा है, யாரும் பார்க்கவில்லை. ऐसे बात नहीं है. அப்படி இல்லை. 3 जन मिलके जरूर मर्डर किया, அங்கே 3 நபர்கள் இணைந்து உதவி செய்தார்கள், உண்மைதான். 20 जो फीट के जो गहराई में डाल दिया, அங்கே 24 அடி உள்ள பள்ளத்துல போட்டார்கள். अगर ये दुनिया के जो बातें और ये कुत्ता के अंदर जो बातें वो अगर बाहर निकाल सकता है, இந்த तो உலகத்தில் இருக்கிற நாயினால் அந்த காரியத்தை வெளியே கொண்டு வர முடியும் என்று சொன்னார். आपके जीवन के हर बातें बाहर आएगा. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் வெளிவரும். जब लोग कभी कभी गलती करते हैं, எப்பொழுது ஜனங்கள் தவறு செய்கிறார்களோ, कुछ ऐसा एक पक्षी है, இந்த பறவை இப்படியாக ஒரு பறவை, वो अपने जो मुंडी को बालू के अंदर घुसा देता है, அது தன்னுடைய தலையை இறகுக்குள்ள வைத்துக் கொள்ளும். सोचता है पूरा दुनिया अंधेरा हो गया. அங்க எல்லா உலகமும் இருண்டாயிருச்சு. आज परमेश्वर हमें याद दिलाने के लिए चाहता है, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். बातें कुछ भी क्यों न हो, காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, आपके जीवन में जो दर्शन है उसको परमेश्वर पूरा करने के लिए चाहता है. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற आप விரும்புகிறார். अपने गोल को अचीव करेंगे, உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவீர்கள். आप अपने दर्शन को पूरा करेंगे, உங்களுடைய தரிசனத்தை நீங்கள் जो நிறைவேற்றுவீர்கள். परमेश्वर आपके लिए प्रॉमिस किया है उसको परमेश्वर आपके जीवन में पूरा करेगा. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்ததை நிறைவேற்றுவார். लेकिन सवाल ये है, ஆனால் கேள்வி இதுதான், हम किन किन बातों को छिपाते हैं. நாம் எந்தெந்த காரியங்களை மறைத்து வைக்கிறோம்? अगर हमारे जीवन में जो परमेश्वर चाहता है उस प्रकार की बातें अगर नहीं है,
நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் இல்லை என்று சொன்னால் प्रार्थना उपवास और देने के बात है। ஜெபிக்கிறது உபவாசம் செய்கிறது மற்றவர்களுக்கு கொடுக்கிற காரியம் आज हम परमेश्वर के पास आएंगे, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு வருவோம். प्रभु ऐसा एक रहस्य काम को मैं करने पाऊं, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு ரகசியமான காரியத்தை செய்யட்டும். सीक्रेटली मैं प्रार्थना करने पाऊं। ஆண்டவரே நான் மறைமுகமாக ஜெபிக்கிறவனாக இருக்கட்டும். जब आपके व्यक्तिगत जीवन में इस प्रकार का घबराहट के साथ यहाँ पर बैठे हैं, எப்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் இப்படிப்பட்ட கலக்கத்தோடு இந்த இடத்துல வந்து आपके அமர்ந்திருக்கிறீர்களோ, भीतर ये बातों का आप कह नहीं पा रहे हैं, உங்களுடைய உள்ளான காரியங்களை நீங்கள் சொல்ல முடியாமல் இருக்கலாம். pray secretly, நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் ரகசியமாக, fast secretly। உபவாசம் பண்ணுங்கள் ரகசியமாக. परमेश्वर आपके जीवन को बड़ा काम को जरूर करेगा। ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். जब आप सीक्रेटली इन सारे बातों को करेंगे, நீங்கள் எப்பொழுது ரகசியமாக இந்த காரியங்களை செய்கிறீர்களோ, परमेश्वर आपके जीवन में ओपनली बड़े बड़े कामों को करेगा। ताली ஆண்டவர் बजा के परमेश्वर வெளிப்படையாக को உங்களுடைய धन्यवाद देंगे। வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்வார். आपके जीवन में परमेश्वर काम को करेगा। ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை செய்வார். जब मैं 2 दिन के पहले एक जगह में गया, நான் 2 நாளைக்கு முன்பாக ஒரு இடத்திற்கு वहां நான் போன अचानक பொழுது मुझे एक प्रश्न पूछना पड़ा, அங்கே திடீரென்று ஒரு கேள்வியை நான் கேட்க आप வேண்டியதாயிற்று. लोग व्यक्तिगत प्रार्थना करते हैं या नहीं? நீங்கள் தனிப்பட்ட ஜெபம் செய்கிறீர்களா இல்லையா? आप लोग से नहीं पूछ सकते हैं, इसलिए मैं वहां उनका उदाहरण ले रहा हूं, நான் இங்கே உங்களிடத்தில் கேட்க முடியாது. எனவே தான் நான் அங்கே क्योंकि हम लोग अच्छा से சொல்கிறேன். प्रार्थना करते हैं। ஏனென்று சொன்னால் நீங்கள் நன்றாக ஜெபம் सुबह செய்கிறவர்கள், मॉर्निंग डिवोशन में जाते हैं, மார்னிங் டிவோஷன் हम போகிறவர்கள், परमेश्वर के पांव तले बैठते हैं, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்கிறீர்கள். लेकिन वहां उन लोगों के लिए मैं प्रश्न पूछा, ஆனால் அங்கே இருக்கிற இடத்தில் நான் கேள்வி கேட்டேன். आप लोग क्योंकि विश्वासी लोग आए थे, ஏனென்று சொன்னால் விசுவாசிகள் வந்திருந்தார்கள். नए नए विश्वासी लोगों के लिए कुछ புதிதாக सभा வந்திருந்தார்கள். चलाएं। அங்க சபையை புதிய புதிய விசுவாசி வைத்து நடத்துகிறவர். पूछने लगा, जब आप चर्च में आते हैं प्रार्थना करते हैं या घर में भी प्रार्थना करते हैं? நான் கேட்டேன், நீங்க சபையில வந்து மாத்திரம் ஜெபிக்கிறீங்களா இல்ல வீட்லயும் ஜெபிக்கிறீங்களா? दोबारा मैं प्रश्न पूछा, திரும்ப இரண்டாவது கேட்டேன், अगर आप लोग कितना समय प्रार्थना करते हैं? நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் செய்கிறீர்கள்? और फिर मैं उन लोगों के लिए उत्साहित करने के लिए कुछ बातों को बताया। நான் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த சில अगर காரியங்களை சொன்னேன். आप 5 मिनट भी प्रार्थना नहीं कर पा रहे हैं, நீங்கள் ஒருவேளை 5 நிமிடம் கூட ஜெபம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், बच्चे बड़े, मैं फिर से कहने के लिए चाहता हूं, சிறியோரே பெரியோரே நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், आपका जो सीक्रेट प्रेयर உங்களுடைய ரகசிய ஜெபம் आपके जीवन में बड़ा काम को लेके आएगा। உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியங்களை मैं கொண்டு வரும். ऐसा ही कहने के लिए नहीं बोल रहा हूं, நான் இதை சொல்லுவதற்காக சொல்லவில்லை. आप इसको करके देखिए। நீங்கள் இதை செய்து பாருங்கள். बहुत सेवक लोग इसका अनुभव करके वे लोग जी रहे हैं। அநேக ஊழியக்காரர்கள் இதை அனுபவித்து வாழ்கிறார்கள். सीक्रेटली प्रार्थना करके देखिए, நீங்கள் ரகசியமாக ஜெபம் செய்து பாருங்கள். सीक्रेटली उपवास करके देखिए, உபவாசம் இருந்து ரகசியமாக செய்து बड़े बड़े பாருங்கள். कामों को आप देखेंगे। நீங்கள் பெரிய பெரிய காரியத்தை பார்க்க मैं முடியும். उन लोगों को बताया एक बात जो प्रार्थना के बारे में, நான் ஒரு ஜெபத்தை குறித்து ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொன்னேன். किस प्रकार 5 मिनट से हम 1 घंटा तक प्रार्थना को बढ़ा सकते हैं। எப்படியாக 5 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரத்திற்கு நம்முடைய ஜெபத்தை अगर அதிகரிக்க 5 முடியும். मिनट में नहीं कर पा रहे हैं, ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால ஜெபம் பண்ண बच्चे முடியல. विशेष तौर से आप थोड़ा सा ध्यान दीजिएगा, சிறு பிள்ளைகள் கவனமாய் கவனியுங்கள். और 5 मिनट से आप शुरू कर सकते हैं। 5 நிமிடத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். पहले क्या करना है? முதல்ல என்ன செய்யணும்? 1 मिनट आप परमेश्वर का जो महिमामय और बातों को सोच के उसको महिमा दीजिए। நீ ஒரு நிமிடம் ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை நினைத்து அவருக்கு மகிமை செலுத்துங்கள். ज्यादा समय नहीं है, ரொம்ப நேரம் இல்ல, 60 सेकंड, அங்கே 60 வினாடிகள், 1 मिनट ஒரு நிமிடம். परमेश्वर का जो महिमामय बातें और उनका सराहना करने की बातें और परमेश्वर कितना महानता की बातें, उन सारे बातों को बोलेगा। और चंद्रमा को लेके और ताराओं को लेके और इतना बड़ा दुनिया को लेके हमें बनाया, उन सारे बातों को देख के उनका प्रशंसा कीजिए। ஆண்டவருடைய மகிமையான காரியங்கள், அவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள், அவர் செய்த மிகப்பெரிய காரியங்கள், வானம் நட்சத்திரம் பூமி இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை சொல்லி அவரை நான் மகிமைப்படுத்துங்கள். दूसरा मिनट में இரண்டாவது நிமிடத்தில் आपके जीवन में परमेश्वर कुछ भलाई किया है, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில நன்மைகளை செய்திருப்பார். रोज करता है, தினமும் செய்கிறார். उसमें जो जो याद आएगा केवल 60 सेकंड आप बोलिए। அதை உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வருகிறதோ அதை வெறும் 60 வினாடி மாத்திரம் சொல்லி நன்றி प्रभु செலுத்துங்கள். धन्यवाद। ஆண்டவரே நன்றி. तीसरा, மூன்றாவது, आप अपने जीवन को एक और बार माफी मांगते हुए और नया दिन के लिए परमेश्वर हाथ में सौंपते हुए प्रार्थना कीजिए। நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு புதிய நாளுக்காக அவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். क्यों? ஏன்? हम ऐसा दुनिया में जी रहे हैं, நாம் இப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்கிறோம். जाने अनजाने हमारा जीवन में गंदगी चले आने का संभावना है। அறிந்தோ அறியாமலோ நமக்குள்ளாக தவறுகள் நடப்பதற்கு हमारे வாய்ப்பு बोली உண்டு. के द्वारा, हमारा चाल चलन के द्वारा इस प्रकार के बातें आने का संभावना है। நம்முடைய பேச்சினாலோ அல்லது நடவடிக்கைகளினாலோ ஏதாவது தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. कुछ बच्चे नोट्स ले रहे हैं, अच्छा लग रहा है, சிறு பிள்ளைகள் அது சிலர் குறிப்பெடுக்கிறாங்க, நன்றா आप இருக்கிறது. लोग अभ्यास कीजिएगा। நீங்கள் இதை पहला அபியாசப்படுத்துங்கள். 1 मिनट जो है आप लोग परमेश्वर का प्रशंसा कीजिएगा। நீங்கள் முதலாவது ஒரு நிமிடம் ஆண்டவரை
மகிமைப்படுத்துங்கள். दूसरा, आप अपना जीवन में जो भलाई हुआ उन सारे बातों के लिए धन्यवाद दीजिएगा. இரண்டாவது, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துங்கள். तीसरा, प्रभु मेरे जीवन में जो भी गलती हुआ का सब माफ कीजिए. மூன்றாவது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் தவறு நடந்ததோ மன்னியுங்கள். ऊपर से लेकर पांव तक हर अंगों को परमेश्वर के हाथ में सौंपते हुए अर्पण करते हुए प्रार्थना कीजिएगा. தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபம் आज मैं செய்யுங்கள். बाहर जा रहा हूँ, நான் ஆண்டவரே நான் வெளியே போகிறேன், दोस्त लोगों के साथ बैठूंगा நண்பர்களோடு நான் இருப்பேன், और बातें करूंगा. நான் பேசுவேன். प्रभु मेरा सारे बातों को प्रभु जी मैं संभाल के रखने के लिए मुझे दया कीजिए. ஆண்டவரே இந்த எல்லா காரியங்களையும் நான் காத்து நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். चौथा, आप अपने दोस्त लोगों के लिए, देश के लिए और बाहर के हर बातों के लिए 1 मिनट के लिए प्रार्थना कर सकते हैं. நான்காவது, உங்களுடைய நண்பர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள் எல்லாருக்காகவும் ஒரு நிமிடம் உங்களால் ஜெபிக்க முடியும். आपके साथ रहने वालों को कुछ तो जरूरत होगा, உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஏதாவது தேவை இருக்கதான் செய்யும். कुछ प्रार्थना निवेदन कोई बोले होंगे, ஏதாவது ஜெப குறிப்பு உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள், इसके लिए प्रार्थना कर सकते हैं. அதற்காக ஜெபம் செய்யுங்க. और पांचवा आखिरी बार, ஐந்தாவது கடைசியாக, और आप अपने लिए प्रार्थना कर सकते हैं. நீங்கள் உங்களுக்காக ஜெபம் आपके लिए செய்யலாம். कुछ जरूरतें होगा, உங்களுக்காக ஏதாவது தேவைகள் आपका घर இருக்கலாம், के लिए, माँ बाप के लिए. உங்களுடைய வீட்டிற்கு, உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு. अभी बोलिएगा 5 मिनट हम प्रार्थना कर सकते हैं कि नहीं? இப்போது சொல்லுங்க, 5 நிமிடம் ஜெபிக்க முடியுமா முடியாதா? हालेलुया. அல்லேலூயா. ठीक है अंकल, इसका कैसा 10 मिनट बढ़ाएंगे? இதை எப்படியாக 10 நிமிடம் ஆக்குவது? हर बातों के लिए 2 मिनट, எல்லா காரியத்துக்கும் 2 நிமிஷம், 10 मिनट हो जाएगा. 10 மினிட், 10 हर நிமிஷம். बातों के लिए अगर 5-5 मिनट करेंगे, எல்லா காரியங்களுக்கும் 5 क्योंकि நிமிஷம் प्रार्थना சொன்னீங்கன்னா, करते 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 बढ़ जाएगा. ஏனென்று சொன்னால் ஜெபம் செய்து 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 அப்படியே அமர்ந்து போவோம். पहले 60 सेकंड जाने में आप लोगों को दिक्कत होगा, முதலாவது 60 வினாடி போகிறது கடினமாக लगेगा இருக்கும். ये कांटा क्यों इतना धीरे 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 चल இப்படியா रहा இருக்கும், है. இந்த வினாடி ஏன் மெதுவா அப்படியே சுத்திட்டு இருக்கு? लेकिन प्रार्थना करते करते ஆனால் ஜெபம் செய்யும் போது செய்து செய்து आप 5 मिनट एक एक बात के लिए प्रार्थना कर நீங்கள் सकते 5 நிமிடம் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்க முடியும். हैं. आप 25 मिनट प्रार्थना कर सकते हैं. நீங்கள் 25 நிமிடம் ஜெபிக்க முடியும். इसी प्रकार आप बढ़ते बढ़ते ये सीक्रेट काम को करेंगे. இதே போல நீங்கள் வளர்ந்து வளர்ந்து ரகசியமாக செய்யும் பொழுது आपके जीवन में परमेश्वर महान कार्यों को करेगा. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை ये செய்வார். परिवर्तन वो तेज आ रहा है दुनिया में, இந்த உலகம் हम स्थायी हमारा दर्शन के साथ हम आगे जा सकते हैं. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் நாம் நம்முடைய தரிசனத்தோடு நிலையாக நிற்க முடியும். एक बात को मैं कहकर अंत करूंगा, நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க जब விரும்புகிறேன். वातावरण में परिवर्तन को देख रहे हैं, எப்பொழுது சூழ்நிலைகளிலே மாற்றத்தை பார்க்கிறோமோ, अपने शरीर में परिवर्तन को देख நம்முடைய रहे हैं, சரீரத்திலே மாற்றத்தை பார்க்கிறோமோ, अपना आर्थिक बातों में परिवर्तन को देख நம்முடைய रहे हैं, பொருளாதாரத்திலே மாற்றத்தை பார்க்கிறோமோ, बच्चे आपके ऊपर रखने वाले अंकल आंटी के ऊपर परिवर्तन देख சிறு रहे हैं, பிள்ளைகளை உங்கள் மேல இருக்கிற அங்கிள் ஆண்டி மாறுகிறதை பார்க்கும் பொழுது आप you don't underestimate yourself when God is with you. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை குறைவாக மதிப்பிடாதிருங்கள். Never underestimate yourself when God is with you. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதிருங்கள். जब परमेश्वर आपके साथ है, आप कभी भी आपको एक साधारण नहीं समझना. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை சாதாரணமானவர்களாக எண்ணக்கூடாது. आप कोई भी क्यों न हो, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, जब परमेश्वर आपके साथ है, எப்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட आप இருக்கிறாரோ साधारण नहीं है. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. पहला कोरिन्थियों उसका पहला अध्याय के अनुसार आप साधारण हैं. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்கள் சாதாரணமானவர்கள். आप दुनिया में एकदम साधारण हैं. நீங்கள் உலகத்திலே மிகவும் எளிமையானவர்கள் தான். लेकिन जब आप परमेश्वर के साथ हैं, ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது आप साधारण नहीं हैं. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. एक वचन को मैं दिखाऊंगा, நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுவேன். यहोशू की किताब उसका 10वां अध्याय, யோசுவா 10வது அதிகாரம், यहोशू की किताब उसका 10वां अध्याय யோசுவா 10வது அதிகாரம் और उसका 12 वचन से लेकर देखेंगे. 12வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது यहाँ एक बात को हम देख सकते हैं. இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. यहाँ पढ़ने के लिए समय नहीं, आप सबको अपना अपना बाइबल देखिएगा. இங்கே படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, உங்கள் வேதத்தை பாருங்கள். और 12 वचन से लेकर 14 वचन तक जब हम देखते हैं, 12வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது यहोशू जब लड़ाई में था, எப்பொழுது யோசுவா யுத்தத்தில் இருந்தாரோ, परमेश्वर का उपस्थिति उनके साथ रखने के चलते, ஆண்டவருடைய பிரசன்னம் அவரோடு கூட இருந்ததினாலே, परमेश्वर उनके संग रखने के चलते, ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததினாலே, अभी तक जो काम किसी भी मनुष्य के द्वारा नहीं हुआ, परमेश्वर यहोशू के द्वारा किया. இதுவரைக்கு எந்த மனிதனாலும் செய்ய முடியாத செய்திராத ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவர் யோசுவா மூலம் 14 செய்தார். वचन में हम लोग यही देखते हैं, இங்கே 14வது வசனத்திலே இதை தான் பார்க்கிறோம். अभी तक किसी भी मनुष्य के द्वारा ऐसा काम नहीं हुआ, இதுவரைக்கு எந்த ஒரு மனிதனாலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததில்லை. लेकिन यहाँ यहोशू के द्वारा परमेश्वर ऐसा महत्वपूर्ण काम कर रहा है.
ஆனால் இங்கே யோசுவா மூலமாக ஆண்டவர் ஒரு மகத்துவமான காரியத்தை இப்படியாக செய்கிறார். वहां सूरज एकदम स्थिर हो गया. அங்கே சூரியன் அப்படியாக நிலையாக நிலைத்து நின்றது. बच्चे बड़े आप साधारण नहीं है. சிறு பிள்ளைகளே, நீங்கள் பெரியோரே சாதாரணமானவர்கள் அல்ல. आप बातों को देख के घबराने का कोई जरूरत नहीं है. நீங்கள் காரியங்களை பார்த்து கலக்கமடைய வேண்டிய அவசியம் இல்லை. आपका जो पढ़ाई का गोल को देख के आप चिंता करने का जरूरत नहीं है. உங்களுடைய படிப்பின் இலக்கையின் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. आपके लिए जो दर्शन मिला उसको देख के सोच के आप बैठने का जरूरत नहीं है. உங்களுக்காக கிடைத்த தரிசனத்தை நினைத்து எண்ணி நீங்கள் அமர வேண்டிய அவசியம் இல்லை. परमेश्वर आपके साथ है. எப்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரோ, परमेश्वर का सामर्थ आपके साथ है. ஆண்டவருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்கிறதோ, परमेश्वर का अभिषेक आपके साथ है. ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கிறதோ, परमेश्वर आपको ऐसा इस्तेमाल कर सकता है आज तक जिसको ऐसा इस्तेमाल नहीं किया. ஆண்டவர் உங்களை கொண்டு இப்படியாக செய்ய முடியும், இதுவரைக்கு எந்த மனிதனும் பயன்படுத்தாத விதமாக. इसलिए प्रभु ने कहा, எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், जो मुझ पर विश्वास करते हैं, யார் என்னை விசுவாசிக்கிறார்களோ, जो काम मैं किया उसको भी करेगा, நான் எந்த காரியத்தை செய்தனோ அதையும் செய்வார்கள், उसका बढ़कर भी काम அதை करेगा. காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள். जब बातों को हम चारों तरफ देखते हैं, நாம் காரியங்களை நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, दुनिया की बातों को देखते இந்த हैं, உலகத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது, हर प्रकार का तनाव बातें, हर बातों को हम लोग देखते हैं. நாம் வெவ்வேறு விதமான ஏற்ற தாழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது, और देश में हम लोग देखते हैं, நாம் தேசங்களிலே இதை பார்க்கிறோம், हमारे देश की जो वातावरण में देखते हैं, நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைகளிலே பார்க்கிறோம், हमारे व्यक्तिगत जीवन में देखते நம்முடைய हैं. தனிப்பட்ட வாழ்க்கையிலே பார்க்கிறோம். हमें घबराने का कोई जरूरत नहीं है. நாம் கலக்கமடைவதற்கு அவசியம் हर இல்லை. बातों के बीच में எல்லா காரியத்தின் हमारा மத்தியிலும் गोल या हमारा दर्शन को हम स्थायी रख सकते நம்முடைய हैं. இலக்கம், நம்முடைய இலக்கு, நம்முடைய தரிசனத்தை நாம் உறுதியாக வைக்க முடியும். आज ऐसा परमेश्वर हमारे साथ है. இன்றைக்கு இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். हमारे संग रहते हुए महान कार्य को कर सकता है. அவர் நம்மோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்ய முடியும். मैं एक घटना को मैं बताकर मैं अंत करने के लिए चाहूंगा. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். आइसक करके एक मिशनरी फ्रांस देश में था. ஐசக் என்று சொல்லுகிற ஒரு மிஷனரி பிரான்ஸ் தேசத்தில் இருந்தார். और वो 1607 में वो वहां जन्म हुआ. 1607 ஆண்டிலே அங்கே அவர் பிறந்தார். और परमेश्वर के लिए वो अपने जीवन को अर्पण किया. ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். और नॉर्थ अमेरिका में वो एक मिशनरी के रूप में गया. நார்த் அமெரிக்காவிலே ஒரு மிஷனரியாக புறப்பட்டு போனார். 8 जन का एक दल के रूप में वहां गए. அங்கே 8 பேர் ஒரு குழுவாக போனார்கள். वहां जंगल में रहने वाले एक झुंड के बीच में वो सेवा की. அங்கே காட்டிலே வாழ்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியிலே அவர் ஊழியம் செய்தார்கள். देखिएगा वो पकड़ा गया एक दिन. அவர்கள் ஒரு நாள் பிடிக்கப்பட்டார்கள். और ऊपर से लेकर नीचे तक उनका शरीर में वे लोग चाकू से ऐसा ऐसा मारे. அவர்கள் மேல தலையிலிருந்து கீழே வரைக்கும் கத்தியினால அவங்க சரீரத்தை அப்படியாக வெட்டினார்கள். और उनके आंख के सामने उंगली को काट के वे लोग खाए. அவருடைய கண்களுக்கு முன்பாக விரலை வெட்டி அவர்கள் சாப்பிட்டார்கள். अचानक कुदारी से वो काटा गया. திடீரென்று கோடாலினாலே அங்க வெட்டப்பட்டது. किसी तरह को बच के निकल गया. எப்படியோ தப்பித்து அவர்கள் ஓடி போனார்கள். फिर वो रुका नहीं. அவர்கள் அங்கே அமரவில்லை. फिर कुछ दिनों के बाद சில நாட்களுக்கு பின்பாக हर बातें शरीर में ठीक होने के बाद உடம்புல எல்லாம் சரியான பின்பாக फिर वापस वही दर्शन को पूरा करने के लिए आया. அதே தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அதே இடத்திற்கு திரும்ப வந்தார். उंगली काटा गया व्यक्ति, விரல் வெட்டப்பட்ட நபர், चारों तरफ में एक भी उनका अनुकूलता में नहीं है. அங்கே நான்கு புறத்திலும் ஒரு இடத்தில் கூட அவருக்கு அனுகூலமான காரியம் இல்லை. उस प्रकार का विपरीत वातावरण में அப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையிலே वापस आया. திரும்பவும் வந்தார். मेरा दर्शन को मैं पूरा करूंगा. என்னுடைய தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன். मेरे लिए जो गोल मिला उसको मैं पूरा कर सकता हूं. எனக்காக கொடுக்கப்பட்ட லட்சியத்தை நான் நிறைவேற்றுவேன். जब वो पहुंचा, எப்பொழுது அவர் வந்து சேர்ந்தாரோ, फिर वही लोग उनको पकड़े, அதே ஆட்கள் திரும்பவும் அவரை பிடித்தார்கள். उनको मार के उनको मुआ दिए. அவரை கொன்று போட்டார்கள். उनका शरीर का खून सब वहां गिरा. அவருடைய சரீரத்தின் ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. वो मर गया. அவர் மரித்து போனார். नतीजा क्या हुआ मालूम है? விளைவு என்ன நடந்தது தெரியுமா? 21 साल के अंदर ஒரே வருடத்திற்குள்ளாக 3000 लोग वहां पर बपतिस्मा लिए. 3000 பேர் அங்கே ஞானஸ்தானம் எடுத்தார்கள். मैं बैठ के सोचने लगा, நான் उட்கார்ந்து யோசிக்க आरंभिத்தேன். इस प्रकार के वातावरण में फिर से आने का उनके अंदर कैसा हिम्मत मिला? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திரும்ப வருவதற்கு அவருக்கு எப்படி தைரியம் கிடைத்தது?
इन लोगों के अंदर आने के लिए कैसा उनके अंदर में सामर्थ्य मिला? இந்த ஜனங்கள் மத்தியிலே வருவதற்கு அவருக்கு எப்படி தைரியம் கிடைத்தது? जब वो परमेश्वर के साथ था, அவர் எப்பொழுது ஆண்டவரோடு கூட இருந்தாரோ, परमेश्वर का अनुग्रह उनके ऊपर था, ஆண்டவருடைய அனுகிரகம் அவரோடு கூட இருந்த பொழுது, परमेश्वर का सामर्थ्य उनके अंदर था, ஆண்டவருடைய வல்லமை அவர் மேலே இருந்த பொழுது, वातावरण विपरीत होने के बावजूद भी अपना गोल को अचीव किया। அங்கே சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் கூட தன்னுடைய இலக்கை அவர் அடைந்தார். अगर वो वापस जाता, ஒருவேளை அவர் திரும்ப போயிருப்பார் என்று वो சொன்னால் गोल को अचीव नहीं कर पाता, அந்த லட்சியத்தை அவரால் அடைந்திருக்க முடியாது. लेकिन हिम्मत के साथ आया, ஆனால் தைரியத்தோடு வந்தார், अपना गोल को पूरा தன்னுடைய किया। லட்சியத்தை நிறைவேற்றினார். 3000 लोग 21 साल में बपतिस्मा लिए। ஒரே ஆண்டிலே 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். आइए हम लोग आंखों को बंद करते हुए प्रार्थना करेंगे। நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். आपके जीवन का वातावरण कैसा है? உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படியாக இருக்கிறது? बच्चे, आपके भीतर किस प्रकार का जो बातें घबराहट चल रहा है? உங்களுக்குள்ளாக சிறு பிள்ளைகளே எப்படிப்பட்ட காரியங்கள் கலக்கம் உங்களுக்குள்ளாக காணப்படுகிறது? आपके परिवार के अंदर किस प्रकार के बातें चल रहा है? உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது? आपके वातावरण में किस प्रकार का परिवर्तन को आप देख रहे हैं? உங்களுடைய சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட மாற்றத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்? क्या आपके अंदर में वो स्ट्रेस को ले आता है? அவைகள் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வருகிறதா? आपके अंदर में उस प्रकार का घबराहट को ले आता है? அல்லது உங்களுக்குள்ளாக ஒரு கலக்கத்தை கொண்டு வருகிறதா? अगर हम उसके लिए जगह देंगे, ஒருவேளை இவைகளுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று हम சொன்னால் अपने गोल शॉर्ट टाइम हो या लॉन्ग टाइम हो, उसको हम लोग पूरा नहीं कर पाएंगे। உங்களுக்கு குறுகிய காலத்திற்கோ அல்லது நீண்ட காலத்திற்கோ கொடுக்கப்பட்ட லட்சியத்தை நிறைவேற்ற முடியாது. शैतान अपनी पढ़ाई से हमें अलग ले जा सकता है। சத்ரு நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பின்மாறி கொண்டு போக பண்ண முடியும். जिस पढ़ाई के लिए आए हैं उससे पहले शैतान अलग कर सकता है। எந்த படிப்பிற்காக நீ வந்தாயோ அதிலிருந்து சத்ரு உன்னை பின்மாற்றி கொண்டு போக முடியும். जिस काम के लिए यहाँ पर आए हैं शैतान आपको अलग कर सकता है। எந்த வேலைக்காக நீ வந்தீங்களோ அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை பின்மாறி கொண்டு போக आपके முடியும். लिए जो दर्शन मिला उसे शैतान अलग कर सकता है। உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தரிசனத்திலிருந்து உங்களை பின்னோக்கி எடுக்க முடியும். यहाँ आज हम परमेश्वर के उपस्थिति में जब हम आए हैं, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் हम परमेश्वर का अपना ताकत के रूप में बनाने के लिए कोशिश करेंगे, ஆண்டவரை நாம் நம்முடைய பலனாக மாற்றிக் கொள்வோம். और साथ ही साथ हम परमेश्वर का उपस्थिति के लिए ज्यादा 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 महत्व देंगे। அதோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். जरा सा भी परमेश्वर का उपस्थिति अलग होने से हम सीरियस उसको ले लेंगे। நாம் ஆண்டவருடைய சமூகம் கொஞ்சம் விலகினாலும் அதை மிகவும் கவனமாக கருத்தில் கொள்ளவும். जैसा दाऊद 91 भजन संगीत में कहता है, எப்படியாக தாவீது 91 சங்கீதத்திலே சொல்கிறாரோ, प्रभु आपके उपस्थिति से मुझे मत हटाइए। ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை விலக்கி போடாதிரும். साथ ही साथ हमारे बातें परमेश्वर का प्रोविजन के ऊपर नहीं, प्रॉमिस के ऊपर रहने के लिए कोशिश करेंगे। அதோடு கூட ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தின் மேலே அல்ல, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே நம்முடைய கவனத்தை வைப்போம். साथ ही साथ हमारे भीतरीय जीवन में सीक्रेट की बातों के ऊपर भी ध्यान रखेंगे, அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையின் ரகசியமான காரியங்கள் மேலே கவனம் வைக்கவும். और कभी भी हम अपने आप को साधारण नहीं समझने पाए। நாம் ஒருபோதும் நம்மை நாமே அற்பமாக எண்ணாதிருப்போம். हमारे अंदर परमेश्वर ऐसा आत्मा को दिया है, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆத்மாவை நமக்காக हमारे கொடுத்திருக்கிறார். अंदर में ऐसा सामर्थ्य को दिया है, அப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்திருக்கிறார். हमारे साथ रहने वाला परमेश्वर ऐसा सर्वशक्तिमान है, நம்மோடு கூட இருக்கிற தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். हमारे द्वारा परमेश्वर हर कामों को कर सकता है। நம் மூலமாக ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். जैसा पौलुस ने कहा, எப்படியாக பவுல் சொன்னாரோ, जो मुझे सामर्थ्य देता है என்னை பலப்படுத்துகிற उस கிறிஸ்துவினாலே, परमेश्वर से அந்த ஆண்டவரினாலே मैं सब कुछ कर सकता हूं। நான் எல்லாவற்றையும் செய்வேன்.